ரைடுன்னு சில பல வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு படம். இது முதல் பாகமே தாறுமாறா வேற லெவல்ல இருக்குது. இதை பார்த்துட்டு அடுத்த ரெண்டாவது பாகத்தை அடுத்த சில நாட்கள்ல பார்ப்போம். இந்த படத்தோட கதையை நிஜ கதையை வச்சுதான் அதை தழுவிதா எடுத்திருக்காங்க. அது என்ன காட்சின்னு கேளுங்க. வருமான வரித்துறை அதிகாரிகள் ஒரு அரசியல்வாதியோட வீட்டுக்கு ரைடுக்கு போறாங்க. அரசியல்வாதி கிரௌட கூட்டிடுறாரு. அந்த கிரௌடு ஐடி ரைடுக்கு வந்த 3 அதிகாரிகளை இந்த காங்கிரீட் போடுவாங்கல்ல, காங்கிரீட் கலவை, சிமெண்ட், மண்ணு, ஜல்லி எல்லாம் போட்டு அப்படியே ஓட்டுவாங்கல்ல, அந்த கலவைக்குள்ள அதிகாரிகள் 3 பேரையும் போட்டாங்க. விட்டா காங்கிரீட் இறுகி அவங்க உள்ளேயே நசுங்கி செத்து போகலாம். ஒரு அரசியல்வாதியோட உத்தரவின் பேர்ல அந்த கிரௌடு இதை செய்யுது. பொது ஜனம் செய்யுது. அந்த அரசியல்வாதி தான் ஊழல் பண்றான். அந்த பணத்தை தான் இந்த ஐடி அதிகாரிகள் எடுக்க போறாங்கன்றது கூட அந்த புரிதல் கூட இல்லாம அப்படி செய்யறாங்க. நல்ல வேலை அங்க அசிஸ்டண்டா இருந்த ஒரு லேடி அதிகாரி, ஒரு அம்மா, அந்த பொது ஜனத்துக்கு என்ன ஏதுன்னு எடுத்து சொல்லி புரிய வச்சு அந்த 3 பேரோட உசுரையும் காப்பாத்தி இருக்காங்க. அதே மாதிரி ஐடி ரைடுக்கு போன பல பேருக்கு பல பிரச்சனை. அவங்க பல போலீஸ் ஸ்டேஷன்ல வருமான வரித்துறை அதிகாரிகள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இன்னாரு என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ணா, அடிச்சா, வச்சா அப்படின்ட்டு. இப்படி நிஜத்தில் நடந்த நிறைய விஷயங்கள் அப்படி ஒண்ணு சேர்த்து ஒரு படமா எடுத்திருக்காங்க. ஒருத்தான படம், டெஃபினட்டா எல்லாருக்கும் பிடிக்கும். அரசியல்வாதிகள் எல்லாம் எப்படி எல்லாம் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க, அதை எந்த விதத்துல எல்லாம் ஒளிய வச்சிருப்பாங்கன்னு பல விஷயங்களை ரொம்ப சுவாரஸ்யமா அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. தங்க மலை கொட்டி பார்த்திருக்கீங்களா? இங்க தங்க மலை கொட்டை இருக்குது. வாங்க என்ன இருங்கிறத படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல டாக்ஸ் டிபார்ட்மெண்டோட பில்டிங்கை காட்டுறாங்க. ஏகப்பட்ட பேர் அங்க இருக்காங்க. அதுவும் அதிகால வேலையில. இந்த பக்கம் பார்த்தா 4:30 மணிக்கு எந்திரிச்சு நம்ம பையா குளிச்சு வாட்ச் எல்லாம் போட்டு ஜம்முன்னு ரெடி ஆகி வண்டியில வந்து இறங்குறார். எங்க ரைடு போக போறோம், யாரை பார்க்க போறோம், இது எதையுமே சொல்ல மாட்டார் போல தெரியுது. மொத்த பேரும் ரெடியா இருக்காங்க. வாங்க கிளம்பலான்னு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வண்டி அங்க இருந்து புறப்பட ஆரம்பிக்குது. எங்கேயோ ஒரு வீட்டுல ரைடு பண்ண போறாங்க போல தெரியுது. அப்படி அவங்க கிளம்பும் போது ஒருத்தன் அங்க ரோட்டோரமா உட்காந்துட்டு இருக்கிற ஒருத்தர் கடைக்காரர் தான் கழுத்துல போட்டுக்கிற கச்சிஃபை தரையில கீழே போடுறாரு. இதை பார்த்ததும் மொட்டை மாடியில் இருக்கிறவங்க அங்க இருந்து பின்னாடியே அந்த வண்டிகளை ஃபாலோ பண்ணி ஒன்னு ஓடுறாங்க. அந்த வண்டி ஒரு ஜங்ஷன்ல போய் ரைட் திரும்புதா லெஃப்ட் திரும்புதா அப்படிங்கறத பாக்குறதா அவங்க வேலை. லெஃப்ட் திரும்புது. என்னோட அனுபவத்துல லெஃப்ட் திரும்புதுன்னா வண்டி அடுத்த ஊருக்கு தான் போகுங்கிறாப்ல ஏதோ அப்டேட் கொடுக்குறாரு யாருக்கோ. கட் பண்ணி இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. இந்த ஏரியாவுக்கு ஒரு டாக்ஸ் ஆபீசர் வந்திருக்கிறார். அதுவும் காலில் செருப்பு போட்டுட்டு வந்திருக்கிறாரு. காலில் மிகப்பெரிய பணக்காரர்களும் தொழிலதிபர்களும் ஒண்ணு கூடக்கூடிய ஒரு கிளப் இருக்குது போல. அந்த கிளப்புக்கு வரும்போது வாசல்ல இருக்கிறவங்க செருப்போட வந்தா உள்ள அலோவ் பண்ண முடியாது சார், அதான் சார் ரூல்ஸ்னு வருத்தப்பட்டு சாரி எல்லாம் கேட்பாரு. யோ சாரி எல்லாம் கேட்காதியா, ரூல்ஸ் தானே நீ ஃபாலோ பண்ற, ஓ மேல ஒன்னும் தப்பு இல்ல குறை இல்ல அப்படின்ட்டு கிளம்ப போற சமயம் உள்ள இருந்து ஒரு சின்ன தொழிலதிபர் ஓடியார. சார் நான் தான் அவங்கள வர சொன்னேன், நீங்க ஏன் சார் போறீங்க அப்படின்னு கேட்க, உள்ள வரணும் தான் ஆசை, ஆனா விட மாட்டேங்கிறாங்களே, ஷூ பண்ணுமாமே அப்படின்னு கேட்கிறாரு. இங்க இருந்து நான் வீட்டுக்கு அவ்வளவு தூரம் போய் ஷூ போட்டு திரும்பி வரதெல்லாம் நடக்கிற காரியமானு கேட்க, அதனால என்ன பக்கத்துல என் கடை இருக்கு, அங்க இருந்து நான் ஷூ அரேஞ்ச் பண்றேன்னு புது ஷூவையே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஷூ போட்டு தான் உள்ள வராப்ல. அந்த ஷூக்கு கூட அந்த காலம் கதை நடக்கிற காலகட்டம் 1981. அந்த காலகட்டத்தில் ஷூவோட ரேட் 21 ரூபா தான். அதை பர்சல தேடி பிடிச்சி எடுத்து கொடுக்குறாரு. உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒருத்தர் தொழிலதிபரான நமக்கு காசு கொடுக்குறாரு யான்ட்டு நக்கல் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரர் வராப்ல. உடனே சின்ன தொழிலதிபர் அந்த கோடீஸ்வரரை அறிமுகப்படுத்த பார்க்க, இந்த பெரிய கோடீஸ்வரரோட பேர் என்ன, ஊர் என்ன, வீடு எங்க இருக்கு, அட்ரஸ் எங்க இருக்கு, அவருக்கு எத்தனை தொழில்கள் இருக்கு, அவருக்கு 50க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களோட சப்போர்ட் இருக்கு, எம்பி வேற, இவரை எல்லாரும் செல்லமா ராம்ஜி ராம்ஜின்னு கூப்பிடுவாங்களாம். அது உட்பட செல்ல பேர் உட்பட எல்லாத்தையும் சொல்றாப்ல. அவரே அரண்டு போற. சரி வாங்க எல்லாரும் சாப்பிட்டே பேசலான்னு சரக்கு அடிக்கிறதுக்காக ஆர்டர் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம ஆளு இருக்கிறதுலயே ரொம்ப ரேட்டு கம்மியா இருக்கிற ஒரு சரக்கத்தை ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாரு. ஏங்க நாங்கெல்லாம் காஸ்ட்லியான சரக்கு குடிக்கிறோம், நீங்களும் அதே குடிக்கலாம்னு கேட்க, இல்ல இல்ல என் சம்பளத்துல என்னால முடிஞ்ச எதை சாப்பிட முடியுமோ அதை தான் சாப்பிடுவேன், இதுக்கு நான் பில்லு பே பண்ணிடுவேங்கிறாப்ல. இவ்வளவு நேர்மையா இருக்க ஒரு ஆள்கிட்ட போய் எப்படியா லஞ்சம் பேசுறது இவங்களால எதுவுமே பேச முடியல. நல்லபடியா முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா ஒய்ஃப் இவருக்காக காத்திருக்காங்க. பக்கத்துல வந்தா அந்த ரம்மு வாசம் அடிக்குதான். அதே குதிரை பிராண்டா, வேற பிராண்டே இல்லையாக்குன்னு திட்டுவாங்க. அப்புறம் வாசம் போகாமையே முத்தா கொடுக்க வர, வாசம் போறதுக்கு பிரஷ் பண்ணிட்டு வரேன்னு நம்மால் கிளம்புவான். பிரஷ் எல்லாம் வேண்டாம், இதை சாப்பிடுங்கன்னு எதையோ இந்த அம்மா கொடுக்குது. அதை சாப்பிட்டாலே போதும் போல தெரியுது. ஸ்மெல் போயிடுமா. ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இவங்க புதுசா லக்னோங்கிற இந்த ஏரியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க. சோ இந்த ஏரியாவை சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்குது. அப்புறம் தன்னோட ஆபீஸுக்கு போய் இருக்கிற எல்லாரையும் பார்த்து பேசிட்டு இருக்கிறார். அங்க புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் ஜாயின் பண்ணிருக்கிற போல. இந்த ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் இவர் தான். இவருக்கு இருக்கிற உச்சபட்ச அதிகாரம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு வீட்டுக்கு போய் ரைடு பண்ணி அங்க இருக்கிற சொத்துக்களை பறிமுதல் பண்ணி கொண்டு வரக்கூடிய அந்த வேலை இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த அந்த பில்டிங்ல இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆட்களுக்கு இவர் தான் ஹெட். எல்லாரும் நேர்மையா வேலை பார்க்கணும், வைக்கணும். ஒரு நாட்டுக்கு ராணுவம் இருக்குதோ இல்லையோ, வரி டிபார்ட்மெண்ட் ஒன்னு இருக்கணும். வரி பணத்தை நாம களஞ்சியத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அப்பதான் அந்த நாடு வளரும்னு எடுத்து சொல்லிட்டு உள்ள போற சமயம் புதுசா வந்திருக்கிறார்ல, இந்த மாதிரி அடிக்கடி மீட்டிங் எல்லாம் போட்டு வெட்டியா பேசுவாப்ல, கொஞ்சம் சலசலப்பு இருக்கும். அப்புறம் அடங்கிடும் நக்கல் பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர். அப்படி நக்கல் பண்ற பேரு லல்லனா. லல்லனோட சத்தத்தை நம்மால கேட்டுறாப்ல. உடனே திரும்பி பக்கத்துல ஒரு மேகசின் புக் இருக்கும். அந்த புக் எடுத்து புக் படிப்பீங்களான்னு கேட்க, இங்கிலீஷ் சரியா வராது, ஹிந்தி படிப்பேங்கிறாப்ல. இது ஹிந்தில தான் எழுதி இருக்குது, இதை பாருன்னு கொடுக்குறாப்ல. அதுலயே நேர்மையின் சிகரம்னு இவரை பத்தி போட்டு எழுதி இருக்குது அந்த மேகசின்ல. கடந்த 7 வருஷத்துல கிட்டத்தட்ட 49 இடத்துல இவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி போயிருக்கிறாராம். அப்ப நான் எவ்வளவு நேர்மையானவன் பாரு. 50வது முறையா எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிற வரைக்கும் இந்த சலசலப்பு ஓயாது, தொடரும்னு நக்கல் பட்டு போறாரு நம்ம ஹீரோ. ஆளு அரண்டு போறான். புதுசா ஜாயின் பண்ண இன்ஸ்பெக்டர் எல்லாம் சிரிக்கிறாப்ல. உடனே நம்ம லல்லன் அங்க
இருந்து புறப்பட்டு போய் ஒரு ஆடிட்டரை போய் பாக்குறாரு. எப்பா ஒரு உருப்படாத கேஸ் ஒண்ணு இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம கிட்ட வந்து தாலி எடுத்துக்கிட்டு இருக்குது, உங்க எல்லாருக்கும் உங்க கிளைண்ட் எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லும்போது, நீ நிறைய ரைடு வர போதுன்னு சொல்லும்போது, எப்பா ஏதாவது ரைடு வந்தா முன்னாடியே எங்களுக்கு தெரியப்படுத்துப்பாங்கிறாரு ஆடிட்டர். அதெல்லாம் ஓசியா தெரியப்படுத்த முடியாது, 50% அட்வான்ஸ் முன்னாடியே பே பண்ணிடணும். அப்புறம் ரைடு ஸ்டாப் பண்ண பிறகு ரைடு வரும்போது எதுவுமே கிடைக்காதபடி எல்லாத்தையும் இங்க இருந்து அப்புறப்படுத்திடுவாங்கல்ல, ரைடு ஃபெயிலியர் ஆயிடும்ல, அதன் பிறகு மீதி காசை கொடுத்தா போதும்னு லல்லன் டீல் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஜோடியா இவங்க வீட்டுக்கு வரும்போது லேட் டைம்ல கால் வருது. கால்ல அந்த பக்கத்துல பேசுறவர் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு வாங்க, நான் ஒரு டிப்பு கொடுக்குறேன் அப்படின்னு கூப்பிடுறாப்ல. இவரும் சரின்னு அந்த கோயிலுக்கு போறார். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் கோயிலுக்கு போறார். சாமி கும்பிட்டு வெளியில வரும்போது இந்த பூஜை சாமான கொடுப்பாங்கல்ல, அதை வாங்கிட்டு வராரு காசை கொடுக்காம. அந்த பூஜை சாமான்குள்ள பார்த்தா ஒரு லெட்டர் எழுதி இருக்குது. அதுல சில சிங்குகளோட பேர் போட்டு அவர்களோட இன்னென்ன வருஷத்துல இருக்கிற அசஸ்மெண்ட் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பாருங்கன்னு போட்டிருக்கு. உடனே இவரும் போய் அந்த இயர்ல இருக்கிற அந்த பேர்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பாக்குறாரு. வீட்டுல எல்லாம் கொண்டு வந்து அதை பத்தியே நோண்டிட்டு இருக்கிறார், ஆடிட் பண்ணிட்டு இருக்கிறார். பொண்டாட்டி பார்த்துட்டு போச்சு, எவனோ ஒருத்தன் சிக்கிட்டான் போல, யார் அவன் விசாரிச்சா அவனை பத்தி பொண்டாட்டி கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறார். என் மேல நம்பிக்கை இல்லையான்னு கேட்டா நம்பிக்கை எல்லாம் இருக்கு, என் உசுரோட ஒன்னு அதிகமா நம்புறேன், ஆனாலும் ரூல்ஸ்னு ஒன்னு இருக்குல்ல, இத பத்திலாம் வெளியில யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னா பொண்டாட்டியும் அதுல அடக்கம் தானு பேசுறாப்ல அடக்கமா. காலையில எந்திரிச்சு நியூஸ் பேப்பரை பார்த்தா அதுக்குள்ள ஒரு லெட்டர் எழுதி இருக்குது. பக்கத்துல இருக்கிற பாலத்துல ப்ளூ கலர் சட்டை போட்டுட்டு ஒருத்தவன் கடலை வித்துக்கிட்டு இருப்பான், போய் கடலை வாங்கன்னு. கடலை வாங்கினா அந்த பேப்பர்ஸ்ல எழுதி இருக்குது, இந்த இடத்துல எல்லாம் போய் பாரு அப்படின்னு. நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபைல்ஸ்ல வச்சு இல்லீகலா பிசினஸ் நடந்திருக்குது, காசு பார்த்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த இடம் பாருங்க அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இவரும் அந்த இடத்துக்கெல்லாம் போய் நிறைய ஃபேக்டரிஸ், நிறைய சொத்துக்கள், நிறைய காடு, ஒத்தையடி பாதை, இப்படி எல்லாத்துலயும் அதுவும் ஷேர் ஆட்டோலயே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றாரு. ராத்திரி அதே ஆள்கிட்ட இருந்து கால் வருது. எப்பா நீ சொன்னாப்ல நிறைய காசு பார்த்திருக்காங்க தான், வரி கட்டல தான், சொத்தா சேர்த்திருக்காங்க தான், ஆனா அது மட்டும் பத்தாது, என் கணக்குப்படி பார்த்தா ஏகப்பட்ட பணத்தை கருப்பு பணமா அவங்க சேர்த்து வச்சிருக்கணும், அந்த பணம் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, ஆதாரம் எவிடன்ஸ் வேணும், எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க, வீட்டுக்கு ரைடு பண்ணு, வீட்டுல போய் ரைடு பண்ணு, உனக்கு எல்லாமே கிடைக்குங்கிற. இப்படி எல்லாம் மொட்டையா சொன்னா பத்தாது, ஒண்ணு எங்க இதெல்லாம் ஒளிய வச்சிருக்குங்கிறத சொல்லு, இல்ல ஆதாரத்தை கொடு அப்படிங்கிறாப்ல. என்ன பயந்துட்டீங்களான்னு அந்த பக்கம் பேசுறவங்க கேட்கறான். எந்த வீட்டு கதவையும் தட்டுற தைரியம் எனக்கு இருக்குது, ஆனா ஆதாரம் வேணும்னு கேட்கும்போது அந்த ஆளு போனை கட் பண்ணிட்டாங்க. நம்ம ஆளு ராத்திரி ஃபுல்லா தீர யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். எவிடன்ஸை வச்சுக்கிட்டு ஒரு இடத்த ரைடு பண்ண போறது புத்திசாலித்தனம் அப்படின்னு மூளை சொல்லுது. ஆனா எவிடன்ஸுக்காக காத்திருந்தா இப்ப வீட்டுல போய் ரைடு பண்ணும்போது எவிடன்ஸ் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுல்ல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நலிவு போயிடும்னு மனசு சொல்லுது. இதுல எதை கேட்கட்டும் அப்படின்னு கேட்க, பொண்டாட்டியோ அடிக்கடி நீ என் மனசு ஃபுல்லா நீ தான் இருக்கிறேன்னு சொல்லுவேல்ல, அப்படி இருக்கும்போது நான் மனசை சொல்லி தானே சொல்லுவேன், மனசு பேச்ச கேளுன்னு தானே சொல்லுவேன், இது ஒரு கேள்வியா அப்படின்னு கேட்க, உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி தான் இந்தியாவில் இருக்கிற என்ன மாதிரி ஆபீசர்ஸுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத வேலையா அங்க இருந்து டெல்லிக்கு ட்ரெயின்ல புறப்பட்டு போறார். டெல்லியில உயரதிகாரியை பார்த்து இவருக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்க தகவல்களை கொடுத்து ஒரு பெரிய அமௌண்ட் ஏதோ எழுதியிருக்கா போல, இவ்வளவு பெரிய அமௌண்ட் என்னால ரெக்கவரி பண்ண முடியும்னு. இப்போ இவங்க கிட்ட இருக்கிற அந்த விஷயங்களை வச்சு உயரதிகாரி ரைடு நடத்துறதுக்கு போதுமான அளவு இங்க இருக்கிறது அப்படின்னு போட்டு அவர் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அதையும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். நம்மால் சொல்லியிருப்பான், உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ள இது ஒரு பெரிய கேஸ், உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு. எனக்கு பேர் கிடைக்கும், ஆனா உனக்கு அப்படின்னு கேட்க, எனக்கு டிரான்ஸ்ஃபர் தான் கிடைக்குங்கிறாப்ல. கையெழுத்து போட்டு கொடுத்த பிறகு, இங்க பாரு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், லோக்கல் போலீஸ் எல்லாம் நம்ப கூடாது, நீ மோதிர ஆள் பெரிய ஆள் மாதிரி தெரியுது, சோ நம்ம பேக் டீமோட பாதுகாப்பு எப்பவுமே நீ வச்சுக்கோ, அப்புறம் உன் டீம்ல இருக்கிற ஆட்களோட பாதுகாப்புக்கு நீ தான் பொறுப்பு, கேர்ஃபுல்னு எச்சரிக்கை பண்ணி அனுப்புறார். கூடவே ரைடு பண்ணி ஆதாரம் கிடைச்சா நீ தப்பிச்ச, ஆதாரம் எதுவும் கிடைக்கலன்னா அப்புறம் அவங்க உனக்கு உன் மேல கேஸ் போடுவாங்க, உன் மேல அப்புறம் விசாரணை நடத்தப்படும், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் ஓகே தானே கேட்க, எல்லாம் ஓகேன்னு கை கொடுத்துட்டு மறுபடியும் அதே ட்ரெயின்ல கிளம்பி லக்னோவுக்கு வரார். அப்புறம் ஆபீஸ்க்கு வந்து நாளைக்கு காலையில 5:15 மணிக்கு எல்லாரும் வந்து ஆஜராயிடுங்க, ஒரு இடத்துக்கு ரைடு போக போறோம், யார் மேல ரைடு போக போறோங்கிற டீடைல் எல்லாம் ஒரு சீல்டு என்வலப்புக்குள்ள எழுதி அது உங்களுக்கு கொடுக்கப்படும்ங்கறாப்ல. உடனே நம்ம அல்ல சார் எல்லாருக்கும் ஓகே, பட் எனக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முன்னாடியே சொல்லி கேட்பேன். எல்லாரும் மாதிரி தான் நீயும் சொன்னபடி காலையில வாங்க, என்வலப்ல எழுதி உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். அந்த ஆளுக்கு முன்னாடியே தெரிஞ்சாதானே எல்லாரையும் அலர்ட் பண்ண முடியும். நம்ம ஆளு சொல்ல மாட்டேங்கிறாப்ல. ஆபீஸ்ல இருக்கிற ஆட்கள் எல்லாம் போன பிறகு நம்ம நல்ல சில பேருக்கு போன போட்டு, சில ஆடிட்டர்களுக்கு போன போட்டு, உங்களோட கிளைண்ட் எல்லாம் ரெடியா இருக்க சொல்லுங்க, நாளைக்கு காலையில ரைடுன்னு சொல்லியிருக்காப்ல, ஆனா எங்க ஏதுங்கிற எந்த தகவலுமே சொல்லல, சேஃபா இருக்க சொல்லுங்கன்னு சில பேருக்கு எச்சரிக்கையை கொடுக்குறார். அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருச்சு, நம்ம ஆளு கிளம்பி தயாராகிட்டு இருக்கிறார் ஆபீஸ்க்கு போறதுக்கு. ஆபீஸ் பக்கம் வந்துட்டோம், இப்ப நடப்புக்கு வந்துட்டோம். இங்க வந்து கூட அந்த என்வலப்ப கொடுக்கல, கார்ல ஏறுங்கன்னு கார்ல ஏத்தி கூட்டிட்டு வரார். இவங்க வந்த திசையை பார்த்து ஏதோ பக்கத்து ஊருக்கு போகுதுன்னு அந்த ஓடி வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணாங்கல்ல, மாடி மேல மொட்டை மாடியில எல்லாம் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி தப்பான ரூட்டு பக்கம் வந்து திடுத்துப்புன்னு அந்த கிளப்ல பார்த்தோம்ல, ஒரு எம்பிய, ஒரு மந்திரிய, 51 எம்எல்ஏக்களோட சப்போர்ட் இருக்குன்னு பேசணுமே, கோடீஸ்வரர் தொழிலதிபர் ராம்ஜின்னு அவருக்கு செல்ல பேர் உண்டுன்னு அவர் வீட்டுக்கு தான் ரைடுக்கு போவேன்னு வராரு. அதை பார்த்தது எல்லா பேரும் அரண்டு போறாங்க. யாருக்கும் அலர்ட் பண்றது கூட போதுமான நேரம் இல்ல, டைம் இல்ல. அவர் வீட்டை பார்த்ததுமே ஒருத்தவர் பயந்து போய் வண்டியை நிப்பாட்ட சொல்றாரு. என்ன வண்டி நிப்பாட்டினா நம்மளால இறங்கி போய் என்ன ஏதுன்னு கேட்டா ஒருத்தன் பயப்படுறான். என்ன படிக்க வச்சது அவர் தான், என் கூட பிறந்தவங்களை படிக்க வச்சது அவர் தான், வேலை வாங்கி கொடுத்தது நிறைய பேருக்கு அவர் தான். இப்ப மட்டும் நானே இந்த ரைடு
இடத்துக்கு நாங்க வந்தேன்னா என்ன அவர் கொன்னே போட்டுருவாரு, என் குடும்பத்தையும் கொண்டு போட்டுருவாருன்னு பயப்படுறாப்ல. என்ன வேணும்னா நீங்க சஸ்பெண்ட் பண்ணிடுங்க, தற்காலிக வேலை நீக்கத்தை கூட பண்ணிக்கங்க அப்படின்னு பேச, இவ்வளவு பயப்படுற ஒரு ஆள் இந்த டீம்ல இருக்கணும்னு அவசியமே இல்ல, தற்காலிக நீக்கம் இல்ல, இவனை பெர்மனண்டா நம்ம டிஸ்மிஸ் பண்றேன், ஆர்டர் ரெடி பண்ணுங்க, சர்ச்சை முடிச்சு வர்ற வரைக்கும் இவனை நம்ம பேக் டீமோட ஹெட் ஆபீஸ்ல போய் இருக்க சொல்லுங்கன்னு இவ்வளவு கடுபடியா நடந்துகிட்டு அப்புறம் வண்டியை கொண்டு வந்து இங்க இறக்குறாரு. நம்ம எம்பி ராம்ஜி எதுக்கு உட்காந்துட்டு ஹாயா டீ சாப்பிட்டுக்கிட்டு கெத்து காட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல. சர்ச் வாரண்டி என் கையில இருக்குது, வேணா படிச்சு பாருங்கன்னு இவர் கொடுக்குறாரு. படிங்கிறாப்ல. இல்ல நான் ஏற்கனவே எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்றேன்னு, இந்த மாதிரி சர்ச்சுக்கு நாங்க வந்திருக்கிறோம், வந்திருக்கிற எங்க எல்லாரோட ஐடி கார்டையும் வேணும்னா நீங்க செக் பண்ணிக்கலாம், நாங்க உண்மையிலேயே இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் தானாங்கிறத ஐடென்டிட்டி கார்டை பார்த்து நீங்க வெரிஃபை பண்ணிக்கங்க. அப்புறம் நாங்க உள்ள வரும்போது எங்களோட பாக்கெட் பை இதெல்லாம் நீங்க தாராளமா செக் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டு வரலாம், ஏன்னா அப்புறம் உள்ள அரை வச்சுட்டான் இதை வச்சுட்டான்னு அப்பதான் எங்க மேல நீங்க குறை சொல்ல முடியாது. அப்புறம் நாங்க சர்ச் நடத்தும் போது 2 சாட்சியை நீங்க தாராளமா வச்சுக்கலாம், யார வேணா நீங்க கூப்பிடலாம்னு சொல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பேருக்குமே என்ன பிடிக்கும், ஒன்ன தவிர நீ வேணா யார வேணா கூட்டு வா அப்படிங்கிறாரு. உடனே அந்த ஏரியால இருக்கிற பிரின்சிபல் அப்புறம் ஒரு ஹெட் மாஸ்டர் ஸ்கூல் ஹெச்எம் அவங்க 2 பேரையும் போலீஸ் பேக் மூலமா வர சொல்றாங்க. அவங்க போலீஸ் கிடையாது, அவங்க பிஏசி டீம் பேக் டீம்னு சொல்றாங்க. சாட்சிகளையும் வர சொல்லியாச்சு. அப்புறம் இங்க இருக்கிற ஒரு லேடியை உள்ள அனுப்பி வீட்டுக்குள்ள இருக்கிற லேடிஸ் எல்லாரையும் போய் பார்த்து பேசி, அவங்க நாங்க உள்ள வர போறோம், அவங்களுக்கு அது அசௌகரியமா இருந்துடக்கூடாது, யாராவது குளிச்சு குளிச்சுட்டு வெளியில வருவாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இடத்துல நாங்க உள்ள வந்துடக்கூடாது, சோ முன்னாடி போய் அவங்க எல்லாரையும் அலர்ட் பண்ணி எல்லாருக்கும் ஓகேன்றப்போ எங்களை வந்து கூட்டு போன்றாரு. உடனே லேடிஸ் எல்லாம் உள்ள போய் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வந்து சார் எல்லாம் ரெடியா இருக்காங்க நீங்க வரலாம் அப்படின்னு கூப்பிட, அப்புறம் தான் நம்ம ஆட்கள் உள்ள வராங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஆள் என்ன சொல்றான்னு பாருங்க. யாரு நம்ம ராம்ஜி, இங்க பாரு உள்ள நீ தாராளமா வந்து சர்ச் பண்ணிக்க, பணத்தெல்லாம் நான் இங்க வைக்கிற ஆள் கிடையாது, எல்லாத்தையும் ரொட்டேஷன்ல விட்டுருவேன், ஒண்ணுமே கிடைக்காதுன்னு வான் பண்றாரு. நம்ம ஆளு கேட்க மாட்டேங்கிறேன். ஒரு கால் நீ சர்ச் பண்ணி ஒண்ணுமே கிடைக்கலன்னா அப்புறம் என் கால்ல விழுந்து நீ மன்னிப்பு கேட்கணுங்கிறாரு ராம்ஜி. இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் கிட்ட உங்களால சவால் விட முடியாது, இருந்தாலும் பரவாது, உங்களோட இந்த சவாலை நான் ஏத்துக்கிறேன்ட்டார் நம்ம ஹீரோ. அப்புறம் உள்ள வந்த பிறகு எல்லாரையும் அறிமுகப்படுத்த சொல்றாரு. மொட்டையா ஒருத்தர் இருக்கிறது தம்பியா, அடுத்து கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கிற இன்னொரு தம்பியா, அப்புறம் ஒரு கிரீன் கலர் சாரி தம்பி பொண்டாட்டி, அப்புறம் ரெட் கலர் சாரி தம்பியோட பொண்டாட்டி, இன்னொரு தம்பி பொண்டாட்டி, அப்புறம் ஒரு சிவப்பு கலர்ல கோட்டு மாதிரி ஒருத்தன் போட்டிருக்கான்ல அவன் தான் பையனா, அவனும் தம்பி தான், கடைசி தம்பியா. அப்புறம் பாருங்க ஜிகு ஜிகுன்னு வடிவேலு ஸ்டைல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணி உட்காந்துருக்கான் பாருங்க, கால் மேல கால் போட்டு, அவன் தான் பையனா. இப்படி குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே அறிமுகப்படுத்துறாப்ல. அப்புறம் சர்ச் ஆரம்பமாகுது. வீடு முழுக்க சல்லரை போட்டு தேடுறாங்க, ஆனாலும் உருப்படியா எதுவும் கிடைச்ச பாடு இல்ல. தேடுன்னு தேடுறாங்க, இப்போ வரைக்கும் இன்னும் உருப்படியா கிடைச்ச பாடு இல்ல. சர்ச் இவங்க வீட்டுல மட்டும் நடக்குதுன்னு நினைக்க வேண்டாம், இவங்களோட கல்குவாரியில இருந்து மித்த ஃபேக்டரிஸ், ஃபார்ம் ஹவுஸ்னு எல்லா இடத்துலயுமே டீம் ஏ டீம் பின்னு போய் அங்கேயும் தேடுதல் வேட்டையை நடத்துறாங்க. இங்க ஒண்ணு கிடைச்ச பாடு இல்ல. போன்ல டீம் ஏ கிட்ட ஏதாவது கிடைச்சதான்னு கேட்டா கிடைக்கல, டீம் பி கிட்ட ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு பார்த்தா கிடைக்கல. நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த நம்பிக்கை போய்கிட்டே இருக்குது. அப்பப்ப வந்து பாபுஜியும் வெறுப்பேத்திட்டு போறார், ராம்ஜி வெறுப்பேத்திட்டு போறார். அந்த பக்கம் தம்பி பொண்டாட்டி ஏகப்பட்ட நகை போட்டிருப்பா, அந்த நகைக்கெல்லாம் ரிசிப்ட் இருக்கா, டாக்ஸ் ஃபைல்ல காட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டு நகையெல்லாம் உருகுறாங்க. ஆனா அவங்க புருஷன் இந்தாங்க டாக்ஸ் ஃபைல், இந்த நகைக்கு எல்லாத்துக்குமே ஆல்ரெடி டாக்ஸ்ல நாங்க ஃபைல் பண்ணிருக்கிறோம், நகைக்கெல்லாம் கணக்கு இருக்குன்னு காட்டி நகையை அவர் வாங்கிடுறார். சோ நகை கிடைக்கல, பணம் கிடைக்கல, உருப்படியா எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லலாம். இவங்க டீம்லயே கருப்பாடு மாதிரி ஒருத்தர் தெரிவார்ல, அவர் பாத்ரூம் பக்கம்லாம் போய் தேடிக்கிட்டு இருக்கிறார். அப்பதான் நம்ம ராம்ஜி பாத்ரூம் பக்கம் போலாமேன்னு வருவார். வந்து பார்த்தா அவன் இப்படி சின்சியரா தேர்றதை பார்த்துட்டு ஒரு முறைப்பாரு. அவன் ஒரு செகண்ட் பயந்து போறான். சார் இல்ல சார், ஏதாவது கிடைச்சா கூட நான் எதுவும் சொல்ல மாட்டேன், சும்மா நானும் பொழப்புக்காக கணக்கு காட்டுறேன் அப்படின்னு சீனை போட்டுட்டு இருப்பான். போதும் பட, நான் பாத்ரூம் போகணும்டா அப்படின்னு வரட்டி விட்டுறாரு. பொங்க தாராளமா பொங்கன்னு ஓடி போயிடுது. அது ஒன்னும் கிடைக்கல. அடுத்து கொஞ்சம் லேட்டா அந்த வீட்டோட பாட்டிமா வந்து உட்கார்றாங்க. பாட்டிமாவோட ரூம் இன்னும் எவனும் செக் பண்ணல போட. உங்களை காலையில இருந்து நான் பார்க்கவே இல்லையே, உங்க ரூம் எங்க இருக்குன்னு கேட்டு அந்த ரூமுக்குள்ள போய் தேடுதல் வேட்டை நடத்துறாங்க. பார்த்தா ட்ரெஸ்ஸுகளுக்கு பின்னாடி ஒரு லாக்கர் இருக்கிறாப்ல தெரியுது. அந்த லாக்கர் சாவியை கொடுங்கன்னு கேட்டா சாவி என்கிட்ட இல்லைங்குது இந்த பாட்டிமா. கூட இருக்கிறவங்க மருமகள் எல்லாம் கொடுங்கன்னு சொன்னாலும் சொல்ல மாட்டேங்குது. இப்ப நீங்க கொடுக்கலன்னா உடக்க வேண்டிய வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது ராம்ஜி வந்து அவரே சாவி கொடுக்குறாரு. இந்தா ஓபன் பண்ணி பார்த்துக்கொன்னு. ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இந்த பழைய செல்லா காசு தான் இருக்குது. இங்கேயும் நம்ம ஹீரோக்கு மிச்சம் இருக்கிறது அவமானம் தான். மித்த டீம் கிட்ட இருந்து அப்டேட் வருது, ஒன்னும் கிடைக்கலன்ட்டு. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது தான் யோ இன்னும் நீ அந்த கிணத்தை தாயா தோண்டல அப்படிங்கிறார். உடனே நம்மால கிணத்துல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் மோட்டர் போட்டு வெளியில தள்ளுங்க, ஆளை கீழே இறக்குங்கன்னு டாப்ல. இவங்க டீம்லயே ஒரு ஆளு பனியன் ஜட்டியோட கீழே இறங்கி போறார். கீழே இறங்கி போய் பார்த்தா மட்டும் பத்தாதுன்னு ஒரு மம்மட்டியை வேற கட்டி கீழே இறக்கி கொடுக்குறாங்க. தோண்டியும் பார்த்துட்டார், ஒன்னும் கிடைக்கல. சகதியோட தான் வெளியில வந்தது மிச்சம். இன்னைக்கு உன் ஆளு சகதியில பொருள்றான், நாளைக்கு நீ சகதியில பொருளுவேன்னு மிரட்டுறாரு ராம்ஜி எம்பி. அதே சமயம் வெளியில பார்த்தா உங்க ஒய்ஃப் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டு இவர் வெளியில போறார். லஞ்சுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்களா. ஆமா நான் இந்த இடத்துல தான் இருப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும் கேட்க, நான் உன் பொண்டாட்டியா, உன் ஃபைல்ஸ்ல இருக்கிற இடத்த கூட என்னால படிக்க தெரியாதா என்ன அப்படிங்கிறாங்க. சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறேங்கிறாங்க. நான் ஒருத்தனுக்காக சாப்பாடா, இங்க என் டீமும் இருக்குதுன்னு சொல்ல முடிஞ்ச அளவு நான் சமைச்சிருக்கிறேன்னு 2 கேரியர் நிறைய சாப்பாடை வந்து கொடுத்துட்டு போறாங்க. அப்படி போகும்போது மனசு சொல்றதை கேட்டு நான் இங்க சர்ச்சுக்கு வந்தேன், இங்க எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்ல, அப்ப நீ தேடுற இடத்துல எதுவும் கிடைக்கணும்னு அவசியம் இல்ல, அப்பயும் நீ மனசு சொல்றதை கேட்டா போதும். ஆனா என்னோட அனுபவத்துல சொல்றேன், நீ ஒர்க் விஷயத்துல எந்த ஒரு உன்னோட கெஸ்ஸிங்கும் தப்பா போனதா சரித்திரமே இல்லைன்னு அந்த அம்மா பாராட்டிட்டு போகுது. தான் கார்லயே தான் பொண்டாட்டியை அனுப்பி வைக்கிறார். அப்ப திடீர்னு சார் உள்ள வாங்கன்னு யாரோ கூட்டு போறாங்க. உள்ள வந்து பார்த்தா இவங்களோட பூஜை அறை, அதை மட்டும் இன்னும் செக் பண்ணல.
அதை செக் பண்ணணும் நம்ம ஆட்கள் போயிருக்காங்க போல, செக் பண்ண விட மாட்டோம்னு வீட்டுல இருக்கிற லேடிஸ் ஆட்கள்லாம் தடுக்கிறாங்க. புனிதமான இடம், இதுக்குள்ளலாம் நீங்க வரக்கூடாதுன்னு. நம்ம ஹீரோ போய் இல்ல, நாங்க எல்லா இடத்துலயுமே தேடுவோம், எங்களுக்கு உரிமை இருக்குங்கிறாப்ல. யாரோட சென்டிமெண்ட்டையும் கெடுக்கிறது எங்க நோக்கம் இல்ல, எங்க வேலையை செய்ய விடுங்கன்னு கேட்கிறார். பெரியவரோ, யாரு ராம்ஜியோ, இந்த ஒரு ரூம் தான் பாக்கி இருக்குது, இதையும் போய் பாத்துக்கிட்டோம் போங்கப்பா அப்படின்ட்டாப்ல. ஆனாலும் அவங்களோட சென்டிமெண்ட்டை கெடுக்க கூடாதுங்கிறதுக்காக செருப்பை கழட்டி வச்சிடறாங்க, பர்ஸை கழட்டி வச்சிடறாங்க, பெல்ட்டை கழட்டி வச்சிடறாங்க, கை காலெல்லாம் கழுவி சுத்தபத்தமா தான் சாமி ரூமுக்குள்ள போறாங்க. ஏணி எல்லாம் போட்டும் பார்த்தாச்சு, அப்ப வரைக்குமே ஒன்னும் தேரல. ஒண்ணு கிடைக்கலன்னு சொல்லி அமைதியா வெளியில வரும்போது திருப்தியா இப்போ அப்படின்னு அந்த வீட்டம்மா கேட்கும். தலை குனிஞ்சுதான் வெளியில வராரு. அப்புறம் தான் இவருக்கு ஒருத்தவன் ஹிண்ட் கொடுத்தான்ல, நிறைய லெட்டர்ஸ் மொட்டை கடிதாசி மாதிரி இவருக்கு கொடுத்துருப்பாங்கல்ல, அதை திரும்ப திரும்ப படிச்சு பாக்குறாரு. உங்களுக்கு பணம் வேணா கிடைக்காம போகலாம், ஆனா ஆதாரங்கள் கிடைக்கும்னு போட்டிருக்கோம். தயவு செய்து இந்த லெட்டர் மேல வேற யாரோட கையும் படாம பாத்துக்கங்கன்னு எழுதி இருக்குது. அவங்க வீட்டோட டிராயிங்கும் அந்த பேப்பர்ல இருக்குது. ஏதோ ஒன்ன கெஸ் பண்ணாப்ல அவர் ஃபீல் பண்றாரு. அங்க அழகான சிற்பம் ஒண்ணு இருக்கும், செவத்திலேயே நிறைய சிற்பங்களை வடிச்சிருக்காங்க. அது மேல இப்ப தண்ணியை ஊத்துனதும் அதுல இருக்கிற கலர் போய் வெள்ளையா ஏதோ தெரியுது. இதை உடைங்கப்பா அப்படின்ட்டாப்ல. அதுவும் நம்ம லல்லனையே கூப்பிட்டு உடைக்க சொல்றாரு. ராம்ஜி முகம் அப்படியே ஒரு மாதிரியா மாறும். எடுத்தா கட்டுக்கட்டா பணம் வருது. ராம்ஜி எம்பி மாட்டினாரு. ஆனா ராம்ஜியோ இது ஏன் பணம் கிடையாது, யாரு இங்க பணத்தை வச்சதுன்னு தான் குடும்பத்தை ஆட்களை பார்த்து கேட்கிறாரு. டேய் யார் பணண்டாது சொல்லுங்கடா அப்படின்னு சத்தம் போடுறாரு. நம்ம ஹீரோவோ, நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க கேக்குறீங்க, உண்மையை கண்டுபிடிச்சா தயவு செய்து சொல்லுங்கிறாப்ல. ஒரு நிமிஷம் தனியாவாயான்னு தனியா கூட்டு போறாரு எம்பி. தயவு செய்து நீங்க இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிடுங்க, உங்களுக்கு 5 லட்ச ரூபாய் லஞ்சம் தரேங்கிறாப்ல. கதை நடக்கிற காலகட்டம் 1980களில் 5 லட்சத்துல அப்பெல்லாம் கிலோ கணக்கில் தங்க வாங்கலாம், ஏக்கர் கணக்கில் லேண்ட் வாங்கலாம். இப்போ அதோட மதிப்பு பல கோடி போயிரும். ஆனா நம்மால கம்முன்னு முறைக்கிறார். யோ 5 லட்சத்துக்கு எவ்வளவு ஜீரோனாவது உனக்கு தெரியுமாயான்னு கேட்கிறாரு எம்பி. 5 லட்சத்துக்கு எவ்வளவு செய்வாரு எனக்கு தெரியாது, ஆனா நான் வாங்குற சம்பளம் 1500 ரூபாயில 2 ஜீரோ தான் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். உன் காசு வேணாம், இந்த 5 லட்சம் வேணாம், ஆனா கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டிய 400 கோடி ரூபாய் அதை நான் எடுத்துட்டு தான் போவேங்கிறாப்ல. ராம்ஜி இன்னும் கொஞ்சம் கோமா தான் குடும்பத்து ஆட்கள்கிட்ட பணம் யாரோடதுன்னு கேட்கிறார். என்கிட்ட ஏன் மறைக்கிறீங்க, தயவு செய்து சொல்லி தொலைங்கன்னு கேட்கிறாப்ல. அப்பையும் யாரும் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கிறாங்க. ஓ அப்ப நிஜத்திலேயே இங்க அந்த பணம் ஒளி வைக்கப்பட்டிருக்கிறது ராம்ஜிக்கு தெரியாதோ. அடுத்து பாருங்க, மறுபடியும் அந்த லெட்டர்ல இருக்கிற மேப்பை பாக்குறார். பார்த்துட்டு மாடியில ஒரு ஸ்லாப்ல இருக்கிற பீரோ மாதிரி ஒன்னு இருக்கு. ஏசி அவுட் யூனிட்டான்னு தெரியல. அதை நகட்டின பிறகு அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ரகசிய ஏரியா மாதிரி ஒன்னு போகுது. இங்க வந்து பார்த்தா ஏகப்பட்ட பழைய கணக்கு வழக்கு ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. கூடவே ஏகப்பட்ட பணம், தங்கம், பீரோவா லாக்கர் நிறைய இருக்குது. இந்த இடத்துலதான் நிறைய கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் தோட்டத்து பக்கம் போய் நிலத்தை தோண்டி எடுக்க ஆரம்பிச்சா நிலத்துக்கடியில மண்ணுக்கடியில கூட பெட்டி பெட்டியா நிறைய பெட்டிகள் கிடைக்குது. சார் இங்க இருக்கிற பணம் கூட உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியாதுன்னு சொல்லலாம். பிரச்சனை இல்ல, இதுவும் கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் அப்படிங்கிறாப்ல. ராம்ஜிக்கு கோவம் கொப்பளிக்குது. மொத்தத்தையும் கொண்டு வந்து ஹால்ல அடிக்கிட்டாங்க. பணத்தை என்ன ஆரம்பிக்கும் போது துப்பாக்கி எடுத்துட்டு வந்து உங்க எல்லாத்தையும் சுட்டு தள்ள போறேன்னு துப்பாக்கி எடுக்கிறார். அந்த அம்மா தான் ஓடி வந்து தடுத்து நிப்பாட்டுது. அவசரப்படாதீங்கன்னு தெரியாதனமா மேல சுட சீலிங்ல எவ்வளவு பெரிய ஓட்டை விழுந்துருச்சு பாருங்க. இதுல நடந்த இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா, சீலிங்ல அவர் போட்ட அந்த ஓட்டையில இருந்து தங்க கட்டிகளா உள்ள கொட்டுது, தங்க பிஸ்கட்டா கொட்டுது. இதை நம்மால கண்டுபிடிச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இவரே துப்பாக்கி எடுத்து சீனை போட்டு அங்கிருந்து தங்க கட்டிகளா கொட்டுறது. தங்க மலைன்னு சொல்லலாம். தங்க மலை கொட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அதே துப்பாக்கியை வாங்கி இன்னொரு சீலிங் பக்கத்துல ஓட்டைய போட்டா அங்கேயும் தங்க மலை கொட்டுது. அடுத்து இன்னொரு இடம், இப்படி எங்க சுட்டாலும் தங்க மலையா கொட்டுதுங்க. அதிகாரிகள் எல்லாம் அப்படியே மிரண்டு போயிட்டாங்க. இப்படியும் ஒரு வீட்டுல இருக்குமா அப்படின்ட்டு. அப்புறம் துப்பாக்கிய ராம்ஜி கிட்டே திரும்ப கொடுத்துறாரு. யோ அந்த மாதிரி என்ன அப்படி பாக்காதையா, ஒரே ஒரு போன் கால் மட்டும் என்ன பண்றதுக்கு அலோவ் பண்ணு, நான் யாருங்கிறத காட்டுறேங்கிறாப்ல. சரியா நீ காட்டியா, யாருக்கு போன் பேசணுமோ பேசியான்னு லேண்ட் வயரை பிடிங்கி வச்சிருந்தாரு. போன் வயரை அதை கனெக்ட் பண்ணி கொடுத்துறாரு. உன்னோட இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டோட தலைவர், அவருக்கு போனை போடியான்ட்டாப்ல. யோ எதுக்குப்பா நீ எல்லாம் போனை கொடுக்குற, போனை கனெக்ட் பண்ணி கொடுக்குற அப்படின்னு தலைவரை சத்தம் போறாரு நம்ம ஹீரோவை. இல்ல சார் நாங்க மோசடி பேர் வெளியே அவர் நினைச்சிட கூடாதுல்ல, ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு ஆள் பேசினா கரெக்டா இருக்கும்ல, இந்தாங்க பேசுங்க அப்படின்னு கொடுக்குறாப்ல. உடனே நம்ம ஆளு போனை வாங்கி இந்த ரைட உடனே நிப்பாட்டு, உன் வேலை மிச்சப்படும், உனக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு லஞ்சம் பேசுறாரு. அப்போ நம்ம தலைவரோ, யோ இன்னும் 6 மாசத்துல ரிட்டையர் ஆக போறேன், உன் பணமும் வேண்டாம் இந்த வேலையும் வேண்டாம், வேலை போனா பரவாயில்ல வையா போனு போனை கட் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான், செம நோஸ் கட்டு. காண்டான நம்ம ராம்ஜியோ, சிங்கத்தை கூண்டுக்குள்ள அடைச்சிட்டேன்னா எல்லாரும் வந்து வேடிக்கை பார்க்கலாம், அவுத்து விட்டு பாரு, வெளியில விட்டு பாரு, கடிச்சு கொதறிடணும் மிரட்டுறார். இன்டைரக்டா மிரட்டுறாரு பாருங்க. என்ன வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கீங்களே, என்ன வெளியில விட்டு பாருங்க, நான் எப்படி கடிச்சு கொதறேன் பாருங்கன்னு சவால் விட்டும் பாக்குறார். சரி ஓகே நம்ம காரை ஒண்ணு கொடு, சார் எங்க வேணாலும் கார் எடுத்துட்டு போட்டோம், முடிஞ்சா இந்த ரைட தடுத்து நிறுத்து பாக்கட்டோம்னு சவால் விடுறாரு. சார்
சார் இந்த மாதிரி ரைடு நடக்கும்போது யாரும் வீட்டை விட்டு வெளியில போக கூடாது வீட்டில் இருக்கிறவங்க கேட்க, அது நமக்கு தெரியும், இவருக்கு தான் சட்டம் ஒழுங்கு ரூல்ஸ் இதெல்லாம் மதிக்க தெரியாத, தாராளமா கார் எடுத்துட்டு போட்டோம், முடிஞ்சதை செஞ்சு பார்க்கட்டுங்கிறாப்ல. அவ்வளவு கர்வம் ஏறி போய் கிடக்குதா அப்படின்னு கேட்பாரு ராம்ஜி. கர்வம் கிடையாது, தைரியம். பணத்தால எல்லாம் சாதிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்கல்ல, அத பொய்னு காட்டக்கூடிய தைரியம். போ, எங்க வேணாலும் போ, யார்கிட்ட வேணாலும் பேசு, முடிஞ்சா இந்த ரைட தடுத்து நிறுத்தி பாரு அப்படின்ட்டாரு. ஒரு கார்ல அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இன்னும் இங்க அந்த தங்க கட்டிகள் எல்லாத்தையும் சேகரிக்க வேண்டி இருக்குது, கணக்கு வழக்கெல்லாம் எழுத வேண்டி இருக்குது, அப்புறம் மொத்தத்தையும் அள்ளிட்டு போக வேண்டி இருக்குது. அந்த கேப்ல இருந்தாலும் என்ன வேணாலும் பண்ணட்டும் சொல்லிட்டு விட்டாப்ல. நேரா எங்க போறாப்லன்னு பாருங்க. முதலமைச்சரை பாக்குறதுக்காக தலைமைச் செயலகத்துக்கு வராரு. முதலமைச்சர் அங்க இல்ல, வீட்டுக்கு போயிட்டதா கேள்விப்பட்டு வீட்டுக்கே வந்துட்டாரு. முதலமைச்சரே மிரட்டுறாப்ல, எப்படி இதை நீங்க அலோவ் பண்ணீங்கன்னு. யோ, வருமான வரித்துறை நம்மளோட ஆளுமைக்கு கீழே தனியா வராதியா, நம்ம கிட்ட எல்லாம் கேட்டு அவங்க ரைடுக்கெல்லாம் போக மாட்டாங்க அப்படின்னு எடுத்து சொல்றாப்ல அவரு. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், வருமான வரித்துறை அப்படிங்கிறது நம்மள மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே வரவே வராது, சென்ட்ரல் கவர்மெண்டோட டிபார்ட்மெண்ட். இது கூட உனக்கு தெரியாதான்னு சத்தம் போடுறாரு. ஏதாவது பண்ணியானா என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறாப்ல. நீ தானே முதலமைச்சர், போன் பண்ணி பேசிப்பாரு அப்படின்னு முதலமைச்சரே மிரட்டுறாப்ல. இங்க பாரு, ஆல்ரெடி நீ மாட்டிட்ட, இப்போ உனக்காக நான் பேச போய் என் மேட்டர் நாளைக்கு பேப்பர்ல வரதுக்கா என்னால முடியாதுங்கிறாரு முதலமைச்சர். ஏன்னா தாங்கிட்ட அவ்வளவு எம்எல்ஏக்களோட சப்போர்ட் இருக்குல்ல, அந்த தைரியத்துல தான் இவ்வளவு கான்பிடண்டா சத்தம் போடுறாப்ல. ஆனா முதலமைச்சர் பகவத்கீதை புக் எடுத்துட்டு வர சொல்றாரு. அது மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், அப்பயாவது நான் சொல்றதை நம்பியாங்கிறாப்ல. இல்ல என் பொண்ணை வர சொல்றேன், என் பொண்ணு தலைமையில சத்தியம் பண்ணி சொல்றேன், அப்பயாவது நம்பியான்னு கேட்கிறார். இந்த பக்கம் நம்ம அல்ல, எதுக்கு சார் அந்த பெரியவரை வெளியில விட்டீங்க, அந்த வெளியில போய் ஏதாவது பெரிய லெவல்ல பிரச்சனை பண்ணுவாரு, மிகப்பெரிய அதிகாரியை போன்ல கீழ புடிச்சிட்டாருன்னா கால் பண்ணும்போது நீங்க மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்ல, ஆமா நம்ம டிபார்ட்மெண்ட்லயே இல்ல இன்னும் பெரிய ஆட்கள் யாராவது கால் பண்ணும்போது ரைடை நிறுத்த வேண்டியது வரும். அப்பேற்பட்ட கால்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி நான் 1-2 பாத்துருக்கேன். ஆனா அதையும் தாண்டி உச்சபட்ச அதிகாரத்துல இருந்து கால் வந்தா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதான், பாப்பா என்ன நடக்குதுன்னு பாப்போங்கிறாப்ல. அப்புறம் வெளியில விட்டவரால உங்க குடும்பத்துக்கோ இல்ல எங்களுக்கோ உசுருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்ல, உங்க உசுருக்கு எந்த ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேங்கிறாப்ல. 24 ஹவர்ஸ்ல மொத்த ரெக்கவரி நாம பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லி ரெக்கவரியை முறுக்கி விடுறார். வீட்டுல இருந்து மொத்தத்தையும் ரெக்கவரி பண்ற வேலையை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போன் பண்ணி நம்மால இப்ப பேசிட்டு இருக்கிறாப்ல ராம்ஜி. ஆனா அந்த காலத்துல ரொம்ப தூரத்துல இருந்து கால் பேசுறதா இருந்தா, அதுவும் டெல்லிக்கு பேசுறதா இருந்தா அவ்வளவு ஈஸியா பேசுறது தெளிவா கேட்காது. அந்த பக்கம் பேசுறவரு மத்திய மந்திரியா இருக்குன்னு நினைக்கிறேன். அவரோ கையில ஆதாரங்கள்லாம் வச்சிருக்காப்ல. ஏகப்பட்ட ஆதாரத்தை வச்சிருக்காங்க, இப்ப எப்படி எங்களால தடுக்கிறது முடியும் அப்படி இப்படின்னு இருக்காப்ல. சரி, இதுக்கு முன்னாடி தெரியாதனமா விட்டீங்க, இப்ப தடுத்து நிறுத்துங்கிறாப்ல. இங்கிட்டு இருந்து கத்திட்டு இருக்கான். இவர் பேசுறதுல எவ்வளவு அவருக்கு கேக்குதோ இல்ல அவர் பேசுறதுல எவ்வளவு இவருக்கு கேக்குதோ தெரியல. இந்த பக்கம் பார்த்தா சாட்சிக்கு இந்த பிரின்சிபால் HM இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தாங்கல்ல, அவங்க இன்னென்ன இருக்குல எடுத்துருக்காங்கன்னு எல்லாத்தையும் பார்த்து நாங்க நேர்ல இருந்து பார்த்தோன்னு சாட்சிக்கு எழுத்தும் போடுறாங்க. ஏஞ்சி உங்களுக்கு 400 கோடிக்கு மேல மதிப்பு இருக்கிற இவ்வளவு ஐட்டங்கள் மேபி கிடைக்கலாம், இன்னும் கூட கிடைக்கலாம். இதை எல்லாத்தையும் கவர்மெண்டோட கருவூலத்துல கொண்டு வந்து நீங்க சேர்க்கலாம். ஆனா அப்புறம் அதே கவர்மெண்ட் பொது நலனுக்காக ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு இந்த பணத்தை செலவு பண்ண வரும். அப்ப இதே அரசியல்வாதிகள் இதே பணத்தை மறுபடியும் திருடத்தான் போறாங்க. இப்படி ரெக்கவரி பண்றதுல என்ன பிரயோஜனம்னு கேட்கிறாரு HM. நீங்க கேட்கறது கரெக்ட் தாங்க, ஆனா நீங்க வருஷம் கிளாஸ் எடுக்கிறீங்க, எக்ஸாம் எழுதுறாங்க பசங்க ஃபெயில் ஆகுறாங்க, அதுக்காக நீங்க படிப்பு சொல்றதை நிறுத்துறீங்களா என்ன அப்படின்னு சரியான கேள்வி. அடுத்து பார்த்து நம்ம ஹீரோக்கு ஏதோ மேலிடத்துல இருந்து போன் காலாம். ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான், நம்மள எஸ் சார் ஷூர் சார் அப்படின்னு போன்ல வெறும் எஸ் தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாப்ல. யார் பேசுறாப்லன்னு பார்த்தா மத்திய அரசோட நிதி அமைச்சர் பேசுறாங்க. நிதி அமைச்சருக்கு கீழே தான் வருமான வரித்துறை வரும். கூட இருக்கிற தம்பிகாரங்க எல்லாம் நிதி அமைச்சரே பேசுறாங்களா, அப்போ உன் வேலை இதோட போகுது பாரு அப்படின்னு அவங்க திமிரா பேசுறாங்க. இந்த பக்கம் நம்மால போன் எடுத்து சொல்லுங்க சார்னு பேச ஆரம்பிக்கிறார். மத்திய நிதி அமைச்சர் என்ன இங்க சொல்றாருன்னு பாருங்க. அவரு எப்பா வந்த தேன தங்க மலை கொட்டி இருக்கு, பணம் கிடைச்சிருக்கு, எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதானே, இன்னும் அந்த குடும்பத்தை ஏன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, சார் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இன்னும் எவ்வளவோ பணங்கள் நமக்கு கிடைக்க வேண்டி இருக்குது, நாம இன்னும் பாதியை கூட ரெக்கவரி பண்ணல, மீதியும் ரெக்கவரி பண்ணிட்டு தான் வருவேங்கிறாப்ல. ஆக்சுவலா மத்திய நிதி அமைச்சர் என்ன கேட்கிறாருன்னா, ரைடு பண்ண வரைக்கும் எடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. இவன் இல்ல மீதியும் நான் தேடி எடுத்துட்டு வருவேங்கிறான். குடும்பம் ஆடி போகுது, வேற ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்க, இனி நீ தான் முடிவு பண்ணணும், சொல்றது சொல்லிட்டேன், சீக்கிரம் ரைடை முடிச்சு கிளம்புங்கிறாப்ல. அவர் தான் அவரால் முடிஞ்சது. குடும்பத்துக்கிட்ட நாளை வர ரைடு தொடரும், படுக்கிறவங்க போய் படுங்கன்ட்டாப்ல. ரைடு நடக்கிற இடத்துலயே ஹால்ல கிடைக்கிற இடத்துலயே வருமான வரித்துறை அதிகாரிகள் படுத்திருக்காங்க. அந்த வீட்டு பொண்ணு ஒருத்தி பாத்ரூம் போயிட்டு வரவர நடுவுல நிப்பாட்டி, நான் இப்ப மட்டும் சத்தம் போட்டேன், என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணா அப்படி இப்படின்னு கத்துறேன்னு வையி, உன்னை இங்க இருக்கிற ஆட்கள் அடிச்சே கொண்டுடுவாங்க, அதனால நான் சொல்றதை இப்ப நீ ஒழுங்கா செய்யணும்னு ஏதோ சொல்ல வரா பக்கத்துல. அதுக்குள்ள பாட்டிமா என்ன நடக்குதாங்க போங்கன்னு சத்தம் போட்டு விட்டுருச்சு. அப்புறம் அந்த பொண்ணு அந்த வீட்டு மருமக போல பாட்டியை வந்து சத்தம் போடுது, இங்க பாரு அதிகாரத்துக்கு அமிச்சு மிரட்டு பார்த்தாச்சு, பணம் கொடுக்கறோன்னு சொல்லி பார்த்தாச்சு, எதுக்கும் மசியாதவன், என் அழகுக்கு மசிவான்னு நினைச்சதான் அவன் கூட டீல் போட பார்த்தேன், அதுக்குள்ள வந்து கெடுத்து பிட்டிய கிளவின்னு திட்டுறா. இந்த பக்கம் வந்தா அந்த அம்மா புருஷன் ஜிகு ஜிகுன்னு சிவப்பு கலர்ல ட்ரெஸ் பண்ணிருக்கான், ஒரு மாதிரி பயத்தோடயே படுத்து கிடக்குறான். நடந்த மேட்டரை பத்தி தான் முண்டாட்டிக்கிட்டே ஒரு போன்ல பேசுறாரு. அவன் மட்டும் கத்தி இருந்தான்னா உன்னை கொன்னே போட்டிருப்பாங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இருந்து கிளம்பு அப்படின்றா அவ பொண்டாட்டியும். இங்க போன்ல சரியா பேச முடியலன்ட்டு ராம்ஜி
டெல்லிக்கே வந்து இறங்கிட்டார், பிளைட்ல வந்து இறங்கிட்டார். மத்திய நிதி அமைச்சரை நேர்லயே போய் பார்த்து பேசுறாரு. இங்க பாரு, ஏற்கனவே போன்ல பேசி பார்த்துட்டேன், அதை தாண்டி நான் இன்னும் பிரஷர் பண்ணேன்னா மீடியால என்ன பத்தி லீக் பண்ணி விட்டானா என்ன பண்றதுன்னு இவரே லைட்டா பயப்படுறாரு. நியூஸ் பேப்பர் எல்லாம் தலைப்புச் செய்திகள் இது வந்துருங்கிறாப்ல. ஏப்பா, உங்க கட்சிக்காக நான் எவ்வளவு நிதி கொடுத்துருக்கேன், அப்புறமே இப்படி பேசினா என்ன அர்த்தம்னா அவருக்கு கண்ணா அப்படின்னு பேச ஆரம்பிக்க, இங்க பாரு, அந்த வேலை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குன்னு மத்திய நிதி அமைச்சரே ஏதோ ஒரு வழியை சொல்ல போறார். அடிக்கடி அந்த பேப்பரை வச்சுக்கிட்டே நம்ம பைய தெரியவான்ல, பாட்டிமா லபக்குனதை புடிங்கிருச்சு. என்னத்தை பாத்துக்கிட்டே இருக்கிற, நானும் ஒரு தடவை பாக்குறேன்னு புடிங்கி பாக்குது. ஓ, இந்த வீட்டோட மேப்பா, அடக்கடவுளே, மேப்பை கையில வச்சிருக்கியா? வாஸ்து சாஸ்திரத்தின்படி நான் இந்த வீடை கட்டி இருந்தேன். ஆனா என் புள்ள ராம்ஜி அப்புறம் ராம்ஜியோட தம்பிங்க வீட்டை கண்ணா பின்னான்னு மாத்தி தொலைஞ்சிட்டாங்க, எல்லாம் மாறி போச்சுன்னு புலம்புறாங்க. ஆமா, அப்படி என்னத்தை வாஸ்துவை டிஸ்டர்ப் பண்றாப்ல உங்க பிள்ளைங்க மாத்துறாங்கன்னு லைட்டா நம்ம ஆளு பாட்டி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இதோ பாருங்க, எவ்வளவு பெரிய பில்லர் இது, எவ்வளவு பெரிய காலம் இது. ஆனா இந்த காலத்தை கட்ட வேண்டிய அவசியமே இல்ல. அப்புறம் இந்த படிக்கட்டை பாருங்க, இந்த படிக்கட்டையும் கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. இப்படி எல்லாம் பாட்டிமா புலம்பி தள்ளிடுச்சு. உடங்கடான்னு சொல்லிட்டாரு. அதையும் நம்ம நல்ல உடைச்சா உள்ள இருந்து என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. தங்க டம்ளரு, தங்க நகைங்க, பணம். அடுத்து படிக்கட்டை உடைச்சா தங்க தட்டு, தங்க நகை, தங்க பிஸ்கட், இப்படி நிறைய கொட்டுது. அண்ணன் ராம்ஜியோட பேரை சொல்லி தம்பிகள்ல எவனோ ஒருத்தன் இம்புட்டியும் இந்த மாதிரி ஒளிய வச்சிருக்கான் போல தெரியுது. இல்ல அண்ணன் தான் ஒளிய வச்சிருக்காரான்னு தெரியல. தம்பிகளுக்குள்ள இதுல சண்டை, யார் யாரு எங்க ஒளிய வச்சிருக்காங்கன்னு. இந்த வீட்லயே இத்தனை வருஷமா நான் இருக்கிறேன், எனக்கே தெரியாது வீட்டுல இவ்வளவு நகை பணம் எல்லாம் ஒளிய வச்சிருக்காங்கன்ட்டு. அதை தாண்டி எல்லாமே நம்ம ஹீரோக்கு தெரியுதுன்னா அவனை பார்த்து நீங்க பயப்பட முடியாய் அப்படிங்குது பாட்டிமா. அடுத்து ஒருத்தவனோட ரூமுக்குள்ள போய் ரூம் எல்லாம் அடைக்கிறாங்க. இன்னொரு தம்பி இவரு நிறைய ஒயின் ஷாப் நடத்திட்டு இருக்கிறாராம். அப்ப எவ்வளவு பணம் வச்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இவரு ஒயின் ஷாப் நடத்துறதுல நிறைய முறைகேடு பண்ணிருக்கிறார், நிறைய பணம் பண்ணிருக்காரு, நிறைய பணத்தை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு, நிறைய ப்ரூஃப் இவர்கிட்ட டாக்குமெண்டாவே இருக்குதான். இதையெல்லாம் காமிச்சு மிரட்டி பார்க்கும்போது கூட எங்க அண்ணனுக்கு நான் லாயலா தான் இருப்பேன் அப்படின்னு தம்பி சீனை போட்டுட்டு இருக்கிறார். இதுக்கு பயப்படல. இங்க பாரு, உன் ஷேர் பங்கடி இங்கே ஒளிய வச்சிருக்கிற, அதையும் நாங்க நோண்டி எடுத்தோம்னா அப்புறம் நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல பணத்துக்கு பயப்பட்டுக்கிட்டு இப்ப நான் என்ன பண்ணட்டும்னு கேக்குறாப்ல. உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லுங்கிறார், நீ ஒளிய வச்சிருக்கிற திங்ஸ் உட்பட எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு மிரட்டிட்டார். சரின்னு நம்ம ஆள ஒத்துக்கிறாப்ல. ஒரு அதிகாரி இங்க விட்டுட்டு நீ பாத்துக்க பாட்டு கிளம்பி போறாரு. கையில இருந்த டாக்குமெண்ட் கொடுத்துட்டு போறாரு. பார்த்தா அதெல்லாம் வெறும் வெள்ளை காகிதம் தான், உள்ள ஒண்ணுமே இல்ல. சும்மா மிரட்டி பார்த்ததுக்கே ஒரு தம்பிகாரன் சிக்கிட்டான். வாண்டடா இப்ப சொல்ல போறேன் எல்லாத்தையுமே. அடுத்து நம்ம ஆளு வேற யாரையோ பாக்குறதுக்கு போறார். வாசல்ல 4 செக்யூரிட்டிஸ், அதை தாண்டி ரிசப்ஷன்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் ரிசப்ஷன்ல காத்து கிடக்குறாப்ல. யார பாக்குறதுக்காக இவ்வளவு காத்து கிடக்குறான்னு தெரியல. ஒருத்தர் வந்து டீ சாப்பிட்டீங்களான்னு விசாரிக்கிறார். காலையில இருந்து டீ தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், மேடத்தை பார்க்கணுங்கிறாங்க. யார? கதை நடக்கிற 1980களில் ஒருவேளை இந்திரா காந்தியோட ஆட்சி நடந்துகிட்டு இருக்குமோ, அதான் மேடத்தை பார்க்கணுங்கிறாப்ல நினைக்கிறேன். இங்க பாருப்பா, இந்திய நாட்டையே ஆண்டுகிட்டு இருக்கிற பிரதம மந்திரியை பார்க்கணுன்றதுக்காக வந்திருக்கிற. சும்மா ஏதோ கலெக்டரையோ ஒரு மந்திரியோ பார்க்கறது ஈஸி, ப்ராப்பரா அப்பாயின்மெண்ட் இல்லாம வந்து பார்க்கலாம். ஆனா பிரதமரை பார்க்கணும்னா ப்ராப்பரா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணும். எதுக்காக பார்க்க வரங்கிற காரணத்தை சொல்லிட்டு வரணும். அப்பாயின்மெண்ட் வாங்கணும், புரியுதா அப்படிங்கிறாரு பிஏ, பிரைம் மினிஸ்டரோட பிஏ. ஆனா இது ரொம்ப எமர்ஜென்சி அப்படிங்கிறாப்ல. வருமான வரித்துறை இப்ப வீட்டையே சல்லடை போட்டு நோண்டி எடுத்துட்டு இருக்காங்க. பிரதம மந்திரிட்ட அர்ஜென்ட்டா பேசி அணுங்குறாப்ல. அப்ப நம்ம பிஏ, இங்க பாரு, நாட்டுக்கு நல்லதுனா கூட நான் ஏதாவது சரி அவசரம்னு போய் டிஸ்டர்ப் பண்ணலாம். நீ கேக்குற இந்த விஷயத்துக்காக ஒரு காலம் நானு பிரதம மந்திரியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ட்டாரு பிஏ. ஓஹோ, நம்ம மத்திய நிதி அமைச்சர் பிரதம மந்திரி இந்திரா காந்தியை போய் பாருங்க, அவங்க நினைச்சா மட்டும்தான் இதை தடுக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க போல. அதான் அந்த ஒரே வழியா இருக்கும் போல. தம்பிக்காரன் இப்போ நிறைய விஷயங்களை ஒப்பிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் சொன்ன ஒரு சுவரை இடிச்சு பாக்குறாங்க. பார்த்தா உள்ள மண்பானை கிடக்குது. மண்பானைக்குள்ள தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாம் கிடக்குது. பானையே அடிக்க வச்சிருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் நம்ம ராம்ஜி யாராருக்கோ பேசி பாக்குறார். ஒன்னும் வேலைக்காகல. டெல்லியில ஏதோ ஒரு லாட்ஜ்ல தங்கிட்டு இவ்வளவு குத்தையை நடத்திட்டு இருக்காரு. ஒன்னும் வேலைக்காகல. அப்புறம் மாட்டு தீவனம் இருக்கிற இடத்துல போய் இங்க ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்தா மாட்டு தீவனத்துக்குள்ள எவ்வளவோ நகைகளை ஒளிய வச்சிருக்காங்க. வாலி வாலியா தங்கம், கூடையா பணம். ஒய்யோ, எவ்வளவு கொண்டு வராங்கன்னு பாருங்க. இந்த பக்கம் நம்ம ராம்ஜி யார்கிட்ட பேசி உதவி கிடைக்கல. அடுத்து தன்னோட கிளப் இருக்குல்ல, ராம்ஜி மாதிரியே இருக்கிற பெரிய பெரிய கோடீஸ்வரங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த கிளப்ல இருக்கிற எல்லாரையும் பிரஷர் பண்ணி எல்லாரையுமே பிரதம மந்திரியோட பிஏ கிட்ட பேச வச்சு அழுத்தத்தை கொடுக்கிறார். இப்ப வேற வழி இல்லாம பிஏ பிரதம மந்திரியை போய் பாக்குறாப்ல. கூடவே ஒரு மிரட்டல் விஷயத்தையும் சேர்த்தே சொல்லி அமைச்சிருக்காரு போல. அது என்னன்னா, அந்த 50 எம்எல்ஏக்களோட சப்போர்ட் இருக்குன்னு சொன்னாப்ல இல்ல, இப்ப அந்த ரைடை தடுத்து நிறுத்தலைன்னா 50 எம்எல்ஏக்களோட சப்போர்ட்டை விலக்கிப்பாராம். ஸ்டேட் கவர்மெண்ட்ல நடக்கிற அந்த ஆட்சி கவுந்து போயிடும்னு மிரட்டுறான். என்ன பண்ணலான்னு இந்திரா காந்தி கிட்ட வந்து நிக்கிறார். 5 நிமிஷம் அப்படின்னு இந்திரா காந்தி சொல்றாங்க. இந்த பக்கம் பாட்டிமா ஒரு மாதிரி கோவமா இருக்கிறாங்க. எதுக்குமா கோவமா இருக்குன்னு ஒருத்தர் விசாரிப்பான். ஏண்டா இவ்வளவு பணம், இவ்வளவு நகை, இவ்வளவு
தங்க கட்டிகளை வச்சுக்கிட்டாடா என் கிட்னில இருக்கிற அந்த கல் எடுக்கிறதுக்கு செலவாகும்னு யோசிச்சீங்க, நீங்க எல்லாம் பிள்ளைகளாடா அப்படின்னு திட்டுறாங்க. போச்சா எல்லாம் போச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பெல்லாம் பணம் என்ற மிஷின் கூட கண்டுபிடிக்கப்படல, கையிலேயே தான் என்னன்னு பணத்தை. ஐயோ இவ்வளவுன்னு பாருங்க. அடுத்து டிவி பெட்டிக்குள்ள பின்பக்கத்துல நிறைய ஃபைல்ஸ் ஒளிய வச்சிருக்கான் ஒருத்தன். அந்த ஃபைல்ஸையும் எடுத்துட்டாங்க. இங்க இவர்களுக்கு ஒரு பிரச்சனை. நம்ம நல்ல வந்து சொல்றாப்ல, சார் டன் கணக்குல தங்கம் இருக்கிற இடத்துல நாம வச்சிருக்கிற தம்மா துண்டு தராசை வச்சு இதை அளக்க முடியாது, என்ன பண்ணலாம்னு டவுட் கேக்குறான். ஒரு வழி பண்ணுவோம்னு சொல்லி பெரிய எடை போடுற தராசை கொண்டு வந்துட்டு, எடக்கல்ல கூட சும்மா 5 கிலோ 10 கிலோக்கு தானே எடக்கல் இருக்கும், இங்க இன்னும் கிலோ கணக்குல செக் பண்ணணும். ஓ வெயிட் என்னன்னு கேக்குறாரு. நம்ம பையன் ஒரு 70-80 கிலோன்னு சொல்லிருப்பான் போல. அவனை தராசுல ஒரு பக்கத்துல உட்கார வச்சு இன்னொரு பக்கத்துல கூடியா தங்கத்தை ஏத்தி எடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. செமல்ல. கூட ஒரு 5 கிலோ 10 கிலோ தேவைப்படும் போது அந்த கல்லை பயன்படுத்திக்கிறாங்க. அதிகாரிகளுக்கெல்லாம் சந்தோஷம். அடுத்து ஒரு டீம் இங்க வர சொல்லிட்டு இன்னொரு டீமை ஃபேக்டரி இந்த ஏரியாக்கெல்லாம் போக சொல்றாங்க. அப்புறம் நிறைய பேங்க்ல லாக்கர்ல நிறைய ஐட்டங்களை ஒளி வச்சிருக்காங்க. ஒரு டிவி பெட்டிக்கு பின்னாடி ஒரு ஃபைல் கிடைச்சதுல, அந்த ஃபைல்ல என்ன இருக்குன்னா எந்தெந்த பேங்க்ல என்ன லாக்கர் ரூம்ல என்ன ஐட்டங்கள் இருக்குதுங்கிறதுக்கான அக்கவுண்ட் புக்ஸ். அது மாட்டதுனால அந்தந்த பேங்க்குக்கு போய் லாக்கர் ரூம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் உருவ ஆரம்பிச்சாச்சு. கணக்கு பார்த்த ஃபைல்ஸ்ல எல்லாம் கையெழுத்து போடணும், போட்டாச்சு. இந்த பக்கம் பார்த்தா 5 நிமிஷத்துக்கு பிறகு பிரதம மந்திரியே கால் பண்ணிருக்காங்க. நம்மால போனை பேசும்போது கொஞ்சம் மாதிரி பயந்துகிட்டே தான் பேசுறான். மேடம் சொல்லுங்க மேடம். பிரதம மந்திரி இந்திரா காந்தியோ, ஏப்பா இந்த பேரை காப்பாத்துறாப்ல லீகலா ஏதாவது வழி இருந்தா பாருப்பா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க கண்டிப்பா இதை செய்யணும்னு சொன்னா நானும் செய்யறேன் மேடம் அப்படிங்கிறான் நம்மாலு. அப்பாடா வலிக்கு வந்துட்டான்னு கூட இருக்க தம்பிகள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. ஆனா ஒரு நிமிஷம் மேடம்ங்கிறான். என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க இப்ப கேட்ட விஷயத்த கொஞ்சம் கையெழுத்து போட்டு ஃபார்மலான ஆர்டரா எனக்கு ஃபேக்ஸ் பண்ணி விட்டுருங்கிறாப்ல. எதுக்கு ரிட்டன்ல கேக்குற எழுத்துல கேக்குற அப்படின்னு அந்த அம்மா கேக்குற. அதுமில்ல உங்களை மாதிரி யாராவது ஒரு ஆளை வச்சு மிமிக்ரி பண்ணி கூட இப்படி போன்ல என்கிட்ட பேச வைக்கலாம், அதை நம்பி நான் ஏமாந்துட கூடாதுல்ல, ரிட்டன்ல ஆர்டரா வந்துச்சுன்னா அப்ப நான் கண்டிப்பா செய்யறேன் அப்படின்றார். இந்திரா காந்தியே ஒரு செகண்ட் ஆடி போயிட்டாங்க. சரி என் ஆபீஸ்ல இருந்து உன்னை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. இந்திய நாட்டோட உச்சபட்ச அதிகாரம் இருக்கிற பிரதம மந்திரியே கால் பண்ணி பேசியும் இங்க ஒண்ணு வேலைக்கு ஆகல. ராம்ஜி மிரண்டு போறான். அவன் கேக்குறாப்ல, ரிட்டன்ல என்னால ஆர்டர் எல்லாம் கொடுக்க முடியாது, அவர் பண்ற எல்லாமே லீகலா தான் பண்றாப்ல, ஏதோ நீங்க கேட்டீங்களே அப்படின்றதுக்காக தான் பேசினேன், அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும்னு கைய விரிச்சிட்டாங்க. லீகலா அவனை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா பாருங்க அப்படின்னு முடிச்சிட்டாங்க இந்திரா காந்தி. இப்ப வரைக்கும் அவங்க சொல்றது பாருங்க, லீகலா தடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தான் நம்ம ராம்ஜி கிட்ட கேட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட பேசும்போது கூட லீகலா அங்க நடக்கிற ரைடை ஸ்டாப் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு பாருங்கன்னு தான் கேட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா என்னால முடியாதுன்னு இந்த அம்மா கைய விரிச்சதும், மேடம் தப்பா நினைச்சுக்காதீங்க, எங்க ஏரியால நான் தான் கிங்கு, என்ன நினைச்சாலும் என்னால என் ஏரியால பண்ண முடியும், அவ்வளவு எல்லாரையும் அப்படி கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறேன், அவ்வளவு என் மேல பேர் இருக்கு, புகழ் இருக்கு, மரியாதை இருக்குது. நாளைக்கு என் வீட்டுல இருந்து இன்ன ஐட்டங்களை எடுத்துட்டு போனதா நியூஸ் வந்ததுன்னா எல்லாம் போயிடும்னு அவர் பயப்படுறார். பத்தாவதுக்கு நானும் உங்க கட்சிக்காரன் தான், நான் என் பேரு டேமேஜ் ஆனா உங்க பேரு டேமேஜ் ஆகும்ல அப்படின்னு பேசி பார்த்தா, அதுக்கும் இந்திரா காந்தி அம்மா எதுவும் சொல்லாம பேப்பரை புரட்டி ஃபைல்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. இவரை மதிச்சு எந்த பதிலும் சொல்லல. அப்ப என்ன அர்த்தம், நீயா எந்திரிச்சு போயிருன்னு அர்த்தம். கும்பிட போட்டு கிளம்புறேன்னு கிளம்பிட்டாப்ல. அவர் போன பிறகு இந்திரா காந்தி தான் பிஏ கிட்ட அந்த இன்கம் டாக்ஸ் அதிகாரியை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க, அவரை பத்தி எனக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு பிரதம மந்திரி இந்திரா காந்தியே சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் இதுக்கு மேல என்ன பண்றதுக்குன்னு ஒன்னும் பிடிபடாம சரக்கடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. பணத்தால எதுவும் பண்ண முடியல, அடுத்து அதிகாரத்தால எதுவும் பண்ண முடியல, இப்போ பயத்தால ஏதாவது பண்ண முடியுமான்னு நம்ம வயலுக்கு போன போட்டு உன் பொண்டாட்டியை தூக்கிடுவேன்னு மிரட்டாப்ல. என் பொண்டாட்டி கிட்ட நான் வரதட்சணையா என்ன தெரியுமா கேட்டேன் அப்படின்னு கேட்க, கண்டிப்பா பணத்தை கேட்டிருக்க மாட்டேன் சொல்லுங்கிறாரு இவர். தைரியத்தை மட்டும் எடுத்துட்டு என் கூட வான்னு சொல்லியிருக்கேன், முடிஞ்சதை பாரியான்னு போனை கட் பண்ணிட்டார். அடுத்து தான் வீட்டுக்கு கால் போடுறாரு. ரிங் அடிச்சிட்டு இருக்கு, யாரும் போனை எடுக்கல. உடனே 2 அதிகாரிகளை தான் வீட்டுல போய் பார்க்க சொல்லி அனுப்புறாரு. பார்த்தா வீடு பூட்டி இருக்குது. வெளியில எங்கேயோ கார்ல போய்கிட்டு இருக்காங்க. பைக்ல போனவன் கார் கண்ணாடியை உடைக்கிறான். இன்னொருத்தவன் இந்த பக்கம் வந்து தாக்க முயற்சி பண்றாங்க. வருமான வரித்துறை அதிகாரிகளோட பாதுகாப்புக்கு இருக்கிறவங்க தான் பேக் டீம், சாதா போலீஸ் இல்ல பேக் போலீஸ். சோ பேக் டீமோட ஹெட் ஆபீஸுக்கு வண்டியை விடுங்கன்னு சொல்லிட்டா. டிரைவர் விவரமா ஒரு 2-வீலரை இடிச்சு தள்ளிட்டார். இன்னொரு வண்டி பேக் டீம் உள்ள வரதுக்குள்ள இடிக்க பார்க்கும். ஆனா இடிச்சு தள்ளிக்கிட்டு ஒரு வழியா பேக்கோட ஹெட் குவார்டர்ஸ்க்குள்ள வந்துட்டாங்க. உள்ளேயே ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஆயிரக்கணக்கான போலீஸ் இருக்காங்க. சோ அங்க சேஃபா இருப்பாங்க. போன் பண்ணி நான் நல்லா இருக்கிறேன், நீ வேலையை பாரு பாத்துக்கலாம் அப்படின்ட்டா. லைட்டா நெத்தியில அடிபட்டு இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்ல வைப்பா. கண்ணாடி ஏதோ நெத்தியை கிழிச்சிருச்சு, நம்ம காரோட கண்ணாடியை உடச்சு விட்டாங்க. இப்படி சொன்னது என்னால தானே உனக்கு அப்படின்னு கேட்க, பாரு உன் பொண்டாட்டியோட முகத்துல ஒரு கீரல் விழுந்துருச்சு, நீ யாருங்கிறதப்ப அவன் எனக்கு காட்டணும், அந்த ராம்ஜிக்கு காட்டணும்னு இவ கொஞ்சம் கோவப்படுறா. எங்க போனாலும் போலீஸ் பாதுகாப்போட தான் போறா, வீட்லயே இருந்தா கூட போலீஸ் பாதுகாப்போட இரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தம்பிங்க எல்லாம் டென்ஷன்ல கத்திட்டு இருக்காங்க. கணக்கு வழக்கு பார்த்து பொட்டிகள் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன்,
சேஃபா தான் இருக்கிறேன்னு பொண்டாட்டி அப்டேட் கொடுக்குறா. பார்த்தா நம்ம ராம்ஜி வீட்டுக்கு வந்துட்டாரு. உன் புருஷனுக்கு ஒண்ணும் இல்லமா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு போன்ல அந்த பக்கத்துல ராம்ஜி பேசி நக்கல் பண்றாப்ல. இவளுக்கு இப்ப என்ன பயம்னா அவருக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயம். ரைடு எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி உங்களை ஜெயில அடைக்க வேண்டியதான் பாக்கிங்கிறாரு நம்ம ஹீரோ. அது உன்னால முடியாதுங்கிறாரு ராம்ஜி. உன் பொண்டாட்டியோட நெத்தியில கீழே விழுந்துருச்சாமே, அடிக்கணும் போல இருக்குமே, ஆனாலும் உன்னால அடிக்க முடியாது, ஏன்னா அடிக்க கூடாதுன்னு ரூல்ஸ்ல சொல்லி இருக்குது. இப்படி பேசுறாரு ராம்ஜி. உன் கை கட்டப்பட்டு இருக்கிறதுங்கிறாரு. ஆனா உங்க கையை அவுத்து விட்டு இருக்குல்ல ரூல்ஸ், அதனாலதான் இந்த ரைடை நிப்பாட்டுறதுக்காக நீங்க என்னென்னமோ தப்பான வழியில முயற்சி பண்ணி பாத்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறான். மொத்தத்தையும் பெட்டியில அடிக்கி சீல் வச்சாச்சு. குடும்பமே உட்காந்து சோகத்துல சாப்பிடுவோமா வேண்டாமான்னு கலக்கத்துல இருக்கிறாங்க. அம்மாக்கு இவர் தான் ஊட்டி வராப்ல. அந்த ஆபீசரை பத்தி நீ எல்லாம் ஒன்னும் பயப்பட வேண்டாமா, அந்த பிரச்சனை நான் சால்வ் பண்ணிடுவேன்னு தைரியமா பேசுறாரு. அவனை சால்வ் பண்றது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல, ஆனா என் குடும்பத்திலேயே சில பேர் எனக்கு எதிராக சேர்ந்து இருக்காங்க. எனக்கே தெரியாம என் பிசினஸ்ல சைடுல பணம் பார்த்தே இவ்வளவு பணத்தை சேர்த்து வீட்டுல இன்டீரியர் வேலை பார்க்கறேன், அதை பண்ற இதை பண்றேன்னு வீடு முழுக்க இப்படி எனக்கே தெரியாம பணத்தையும் தங்க கட்டிகளையும் நகைகளையும் ஒளிய வச்சிருக்கானுங்க. அதே மாதிரி என் குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தன் எங்கெல்லாம் என்னெல்லாம் ஒளிய வச்சிருக்குங்கிறத காட்டியும் கொடுத்திருக்கான், போட்டு கொடுத்திருக்கான். ராமாயணத்துல யுத்தத்துல ராவணன் தோத்ததுக்கு காரணம் ராவணனோட தம்பி விபீஷணன் தான். அந்த மாதிரி இங்க ஒரு விபீஷணன் இருக்கிறான். ஒழுங்கா தானா முன் வந்து பண்ண தப்ப அவனா ஒத்துக்கிட்டா அவனுக்கு நல்லதுன்னு மிரட்டுறார். நான் கண்டிப்பா மன்னிக்க மாட்டேன், ஆனா தானா முன்ன வந்து உண்மையை ஒத்துக்கிட்டா கொல்ல மாட்டேன், உசுர விட்டுருவேங்கிறாப்ல. எல்லாரையும் பாக்குறாரு, எவனாவது உண்மையை ஒத்துட்டு வரானான்ட்டு. யாரு வராப்ல தெரியல. சரி, உசுரை விட உங்களுக்கு வேற எதுவும் முக்கியமா இருக்காதுன்னு நினைச்சேன், உசுறு போகணும்னா போகட்டும் அப்படின்னு சொல்லி சப்பாத்தி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். அப்ப பாட்டிமா சொல்லும், இந்திய நாட்டோட பிரதம மந்திரி சொல்லியா அந்த பைய கேட்கல, பேசாம அவன்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டு சமாதானமா போ அப்படிங்கிறாங்க பாட்டிமா. மன்னிப்பு கேட்க சொன்னாங்கல்ல, அதுல காண்டாயிட்டார் போல ராம்ஜி. அம்மாவுக்கு சுகர் இருக்கு, ஜிலேபி எல்லாம் சாப்பிடக்கூடாது, கொடுத்தாலும் ஒரு துண்டு தம்மா துண்டு தான் கொடுப்பாரு. இப்போ முழு ஜிலேபியா வாயில அமுக்குறாரு. சாப்பிடு அப்படின்னு சத்தம் போடுறாரு. சாப்பிட்டு செத்து போன்னு நினைக்கிறார் போல. அந்த பக்கம் அதிகாரி அவங்களுக்கு பேசிக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்த வருமான வரித்துறை நடத்தின சோதனையிலேயே ரொம்ப லென்த்தான லாங்கான ஒரு சோதனைனா இதுதானா. நாட்கணக்கா தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. ராம்ஜியோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இப்ப பெண்டிங். ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், சரக்கு அடிக்காதீங்கங்கறாப்ல. என் தம்பிகளே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அதான் கடுப்பா இருக்குன்னு சரக்கு அடிச்சிட்டு இருக்கிறார். நீங்க உங்க நாட்டுக்கு துரோகம் பண்ணலையா, ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் பண்ணலையான்னு நம்மால் கேட்கறான். நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா உங்க குடும்பம் உங்ககிட்ட கரெக்டா இருந்திருக்குங்கிறாப்ல. கர்மாவை பத்தி பேசுறியா, சரி வா உட்காரு, கர்மாவை பத்தி நாம பேசுவோங்கிறாப்ல. நம்மால அப்பயும் உட்கார மாட்டான். இப்ப ஆஃபர் அதிகமா கொடுக்குறாரு. 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்குறேன்னு சொன்னல, அதை மறந்துரு. 5 கோடி கொடுக்குறேன், ஸ்விஸ் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல 5 கோடி போட்டு உனக்கு கொடுக்குறேங்கிறாப்ல. இதை கேட்டது நம்மால, அப்போ ஸ்விஸ் பேங்க்லயும் பணம் வச்சிருக்கீங்க, அங்கேயும் நாங்க உங்க லாக்கரை கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு கேட்கிறார். உன் பொண்டாட்டி கழுத்துல மாங்கல்யம் தொங்குதா அப்படின்னு அத்து போட்டுருங்கிற ரேஞ்சுக்கு பேசுறாரு. இப்ப மிரட்டி பாக்குறாரு. கேள்விப்பட்டேன் உங்க பொண்டாட்டி ஏதோ மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டு கொளுத்திக்கிட்டாங்களாமே, கொளுத்துறது யாருன்னு இவன் திரும்ப கெட்டு போறான். அதுல ஒரு மாதிரி காண்டாகிறாரு. 2வது நாள் ராத்திரியும் அதிகாரி எல்லாம் படுக்க கிளம்பிட்டாங்க. அவர்களுக்கு பாதுகாப்புக்காக போலீஸ் மட்டும்தான் நைட் டியூட்டில இருக்கிறாங்க. நைட் டியூட்டில அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருச்சு. இன்னைக்கு அக்டோபர் 12ஆம் தேதி. ஊஞ்சல் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கிறாரு நம்ம ராம்ஜி. தூங்கவே இல்ல போல. அதிகாரிகள் எல்லாம் ஒரு மாதிரி பயத்துல இருக்கிறாங்க. என் பணத்தை, நகைய, தங்க கட்டிகள் எல்லாத்தையும் அள்ளிட்ட, ஆனா உன்னால போக முடியுமா, என் ராணுவத்தை எதிர்த்து உன்னால போக முடியுமான்னு காட்டுறாரு. ராணுவமானு கேட்க, ஆமா இந்த ராவணனோட ராணுவம் அப்படிங்கிறார். எதுக்க பார்த்தா ஊர்க்காரங்களை மொத்தமா இறக்கிட்டான் போல. டிராக்டர்ல கும்பல் கும்பலா வராங்க. வீட்டை சுத்தி மொத்தமா நிக்கிறாங்க. அவ்வளவு குரௌடு எழுப்புற அந்த சத்தத்தை கேட்டு குடும்பமே பதறிக்கிட்டு ஓடியாருது. என்னங்க இது அப்படின்னு அம்மா ஓடியாந்து விசாரிக்குது. பெரிய மாமா என்ன நடக்குதுங்கன்னு வந்து விசாரிக்குது. ஓ, இந்த அம்மா அவர் பொண்டாட்டி இல்ல, ராம்ஜியோட பொண்டாட்டி மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டு எரிச்சுக்கிட்டு இறந்து போயிருக்காங்க போல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் தம்பி பொண்டாட்டிங்க தான். என்ன எதுன்னு கேட்க, வேற வழி இல்ல, வன்முறையால தான் நம்ம சொத்துக்களை காப்பாற்ற முடியுங்கிறாப்ல. சாப்பாடு ரெடியான்னு விசாரிக்கிறார். நம்ம ஹீரோ கையில இருக்க மைக்க வாங்கி சத்தமா பேச ஆரம்பிக்கிறார். இங்க பாருங்க, இங்க கிடைச்சிருக்கிற பணம், நகை, தங்க கட்டிகள் இது எல்லாத்தையுமே நான் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போறது இல்ல. இதெல்லாம் கவர்மெண்ட்ல கருவூலத்துக்கு போகும், உங்களுக்கு தான் நல்ல திட்டங்களாக வரும், இதெல்லாம் லஞ்ச பணம் அப்படின்னு பொறுமையா எடுத்து சொன்னாலும் அந்த கூட்டம் கேட்கறதுக்கு தயாராக இல்ல. கையில வேற நிறைய ஆயுதங்களை வேற வச்சிருக்காங்க. ஆயுதங்கள் கைமாறுது பாருங்க. அதையெல்லாம் நம்ம ஹீரோ கவனிச்சுட்டாரு. உள்ள ஒரு தம்பி ஓவரா துடிக்கிறான். வெளியில அந்த கூட்டத்தை பார்த்ததும் ரொம்ப தைரியம் வந்துருச்சு. கீழே இறங்குனா நம்ம ராம்ஜி, இப்ப அந்த கூட்டத்துக்கிட்ட மாட்டி நீங்க எல்லாம் ரொம்ப கோரமா கொடூரமா சாக போறீங்க. சாகிறதுக்கு முன்னாடி எந்த செக்ஷனுக்கு கீழே என் மேல இந்த கேஸ போடுவாங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா 1-2 பேர் பண்ணா கொலை, அதையே கூட்டமா பண்ணா அதுக்கு பேரு கலவரம். இதுவரை இந்த மாதிரி கூட்டமா சேர்ந்து கொலை நடந்த இடத்துல அந்த கூட்டத்துக்கு தண்டனை கொடுத்ததா சரித்திரமே இல்லையா. வெளியில பாதுகாப்பு பணியில இருந்த போலீஸ் கூட உள்ள வந்து கேட்டை லாக் பண்ணிட்டாங்க. உடனே நம்மால இங்க இருந்து வெளியில உதவி கேட்கலாமேன்னு போன் பண்ணி பாக்குறாரு. காலு போக மாட்டேங்குது. கேட்டு மேல ஏறி கம்பால குத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆளை இடிச்சு தள்ளிடுறாங்க. வெளியில ரத்தம் வந்துடும். இதுல காண்டான அந்த கூட்டம் வருமான வரித்துறையோட வண்டியில உடைச்சு எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள இருக்கிற ஐடி ரைடு பண்ற அதிகாரிகள் எல்லாம் பயப்படுறாங்க. வீட்டோட பின்பக்கத்துல ஒத்தையடி பாதை ஒண்ணு போகுதான், அது வழியா நீங்க தப்பிச்சு போயிடுங்க அப்படிங்கிறாப்ல. நம்ம நாம அந்த மாதிரி போயிட்டோம்னா இங்க கிடைச்ச ஆதாரங்கள் எல்லாம் வீணா போயிடுமேங்கிறாப்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க அந்த ஒத்தடி பாதை வழியா காட்டுக்குள்ள பூந்துருங்க, எஸ்கேப் ஆயிடுங்கன்னு எல்லாரையும் அனுப்பி வைக்க பாக்குறாரு.
அதுக்குள்ள சில கிரௌடு எகிரி குறிச்சு உள்ள வந்துட்டாங்க. ஒரு ஏணி போட்டு கோட்டச்சவரை ஏறி பின்பக்க வழியா தப்பிச்சு போக முயற்சி பண்றாங்க. அவங்க தப்பிச்சு போறத பார்த்துட்டு ஒருத்தவன் எகிரி குச்சி ஓடியாரான், இன்னொருத்தரும் ஓடியாருவான். அப்படி வர்ற கிரௌட எல்லாம் நம்மால கம்பால அடிக்கிறார். நம்ம ஹீரோ 2-3 பேர் லாக் பண்ண பார்க்க கூட அதிகாரிகள் கையில கம்பெடுத்துட்டு வந்து அந்த ஆட்கள் எல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடி வாங்கினதுல அந்த கிரௌடு ஓடி போயிடுச்சு. இங்கேயோ கேட்டை உடைச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த கிரௌடும் இப்போ உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. பாதுகாப்பு பணியில இருந்த போலீஸே அங்க இருந்து பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதிகாரிகள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இப்போ அந்த விபீஷனை யாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும், சொல்லுங்கடா அப்படின்னு கேக்குறாரு நம்ம ராம்ஜி. இங்க அதிகாரிகள் எல்லாம் ஓடி வராங்க, ஆனா நம்ம ஹீரோ மட்டும் ஓடியாரல. என்னடான்னு பார்த்தா பின்பக்க கேட்டை பூட்டிட்டு நான் இருக்கணும், நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. முடிஞ்சா உதவி கேளுங்க, உங்க உசுருக்கு ஆபத்து வராது, நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்தேன், அந்த வாக்கத்தை நான் காப்பாத்துறேன், நீங்க போங்கன்னு அவங்கள மட்டும் அனுப்பி விடுறாரு. கூட்டம் பார்த்தா இந்த பக்கத்துல அலை மோதிக்கிட்டு உள்ள வந்துகிட்டே இருக்குது. நம்ம ஹீரோ கையில ஒரு துப்பாக்கியோட ஒரு ரூம் மட்டும் லாக் பண்ணிட்டு உள்ள இருக்கிறார். அதையும் உடைக்க பாக்குறானுங்க, உள்ள வர பாக்குறாங்க. முடிஞ்ச அளவு கிடைக்கிற வெயிட் எல்லாத்தையும் அண்டம் கொடுத்து வைக்கிறார். தம்பிகள்லாம் அந்த ரூம்ல பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி விட்டுலாம் அப்படின்னு ஐடியா பண்றாங்க. துப்பாக்கியை வச்சு வானத்துல சுட்டு அந்த க்ரௌட பயமுடுத்த பாக்குறார். ஒரு தோட்டா தான் போகுது, அதுக்கப்புறம் தோட்டாவும் இல்ல, அவ்வளவுதான் சாக போறோம்னு நம்ம ஹீரோ முடிவு பண்ணிட்டார். உள்ள உக்காண்டாப்ல சரி பண்றத பண்ணிக்கங்கடான்னு. நம்ம ஹீரோ இருக்கிற இந்த ரூம்ல தான் பணம், நகை, தங்கம் எல்லாமே சீல் செய்யப்பட்டு கணக்கு வழக்கு பார்த்து உள்ள இருக்குது. சாகிறதுக்கு முன்னாடி தான் பர்ஸ்ல இருக்கிற தன் மனைவியுடைய போட்டோவை பார்த்துட்டு சாக தயாராயிட்டார். அந்த பக்கம் பார்த்தா நம்ம பேக் டீமோட வண்டி ஒரு வழியா இங்க வந்து சேர்ந்துருச்சு. துப்பாக்கி ஏந்திய பேக் டீம் போலீஸ் உள்ள இறங்கிடுச்சு. இங்க இருக்கிற கிரௌடுக்கு கொஞ்சமும் சளைக்காம அவர்களோட எண்ணிக்கையே இருக்குது. அதுவும் துப்பாக்கியோட இவ்வளவு பேர் வரத பார்த்துட்டு கிரௌடு பயந்துருச்சு. ஆனா இந்த பேக் டீமோட ஹெட் ஆபீஸ்ல கூட இவ்வளவு எண்ணிக்கையில ஆட்கள் இல்ல. எங்கிருந்து இவ்வளவு பெரிய டீம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா நடந்த எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருந்த பிரதம மந்திரி இந்திரா காந்தி மேட்டரை கேள்விப்பட்டு சென்ட்ரல் கவர்மெண்டோட படையையும் கூட உதவிக்காக அமைச்சிருக்காங்க. அதனாலதான் சரியான நேரத்துக்கு அதுவும் இவ்வளவு கிரௌடா போனதுனால பார்த்து அந்த பழைய கிரௌடு பயந்து ஓடிச்சு. இல்லனா பயந்து ஓடி இருக்காது, வந்தவங்களே அடிச்சிருக்கும். அமுச்சு வச்சது இந்திரா காந்தி தான். இந்த பக்கம் பிஏ கிட்ட இப்படி நேர்மையான சில அதிகாரிகளும் நம்ம நாட்டுக்கு தேவை. அப்பதான் நம்ம நாட்டோட எக்கானமிய பொருளாதாரத்தை ஓரளவாவது நம்மளால கொண்டு போக முடியும். அரசியல்வாதிகள்ல நம்ம ராம்ஜி மாதிரியான அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க தான். இப்பயும் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற இடத்துல அதிகாரத்தோட இருக்கிறாங்க தான். அப்பப்ப இந்த மாதிரி 1-2 பலியாடுகளை நாம பலி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் மீதி இருக்கிற ஆடுக அடக்கி வாசிக்கும். இப்படி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா தான் கடைசி ஆயுதம் இந்த கிரௌடு, அதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியலையேன்னு வருத்தப்படுறாரு ராம்ஜி. கடைசியா ஒரு வார்த்தை கேட்கிறாரு, எப்பா என்ன போட்டு கொடுத்த என் குடும்பத்துல இருக்கிற அந்த ஒருத்தன் யாரு, தயவு செய்து சொல்லுன்னு கடைசியா கேட்கிறாரு. உங்க வீட்டு வேலைக்காரங்க இல்ல, ஏன்னா இங்க ராமனு ஒரு வேலைக்காரர் இருக்கிறாரு, அவரை இவங்க சந்தேகப்படுறாங்க. அவர் இல்லங்கிறத மட்டும் கன்ஃபார்மா சொல்ல முடியும். ஆனா உன் குடும்பத்துல ஒருத்தங்கிறதையும் என்னால சொல்ல முடியும், அவங்க பேரை மட்டும் என்னால சொல்ல முடியாது. கடைசி வரை கெஸ் பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறாரு. ஓ அதிகாரிகள் எல்லாம் திரும்ப வந்துட்டாங்கப்பா. கிரௌடிங் இருந்து போனதும் நம்ம லல்லம் கூட ஓரளவு திருந்திட்டான். இந்த சம்பவத்தினால ராம்ஜி ஜெயில அடைக்கப்பட்டு விட்டார். ஜெயில கூட தனக்கு துரோகம் பண்ண அந்த விபீஷனை யாருங்கிறத கண்டுபிடிக்கத்தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். தான் வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தவங்க பேரையும் ஜெயில சவத்துல எழுதி வச்சுக்கிட்டு யாரா இருக்கும் கெஸ் பண்ணிட்டு இருக்கிறார். அதே சமயம் இங்க பாருங்க, பொண்டாட்டி யார் அந்த ஆளை போட்டு கொடுத்தது, அந்த குடும்பத்துல இருக்கிற அந்த ஒருத்தர், அதான் அடிக்கடி லெட்டர் போட்டாப்ல இல்ல, 400 கோடிக்கு மேல அங்க சொத்து இருக்குன்னு சொன்னாப்ல இல்ல, அந்த ஒருத்தர் யார் அப்படின்னு கேட்டா கட்டம் பொண்டாட்டி கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிறாப்ல. சொல்லக்கூடாது, அதுதான் ரூல்ஸ்ங்கிறாப்ல. ஆனா நிஜத்துல உண்மையிலேயே போட்டு கொடுத்தது யாருங்கிறத மனசார நினைக்கிறார் அவர். அவர் யாருங்கிறத இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. இவரை கோயிலுக்கு வர சொன்னது அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்தது கண்ணாடி போட்ட ஒரு பையன். அந்த பையன் யாருன்னா பாபுஜியோட மருமக லவ் பண்ணிக்கிட்டு இருந்த பையன். அது பாபுஜியோட மருமகளோட காதலனவன். பிடிக்காத கல்யாணத்தை அதுவும் ஒரு உதவாக்கரவிக்கு இவரு கட்டி வச்சிட்டார். அதுல அந்த மருமக செம காண்டாயிட்டா. மருமக தான் அதாங்க ராத்திரி அன்னைக்கு நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஏதோ பேச வந்தாங்கல்ல, பாட்டிமா வந்து குறுக்க வந்துச்சுல்ல, அவதான் போல. அப்புறம் நிறைய லெட்டர்ஸ் இவருக்கு வந்திருந்தது. அந்த லெட்டர்ஸ்ல எல்லாம் சும்மா ஆதாரங்களை பத்தி மட்டும் தான் பேசியிருந்தாங்க. மேப் இவருக்கு லெட்டர்ல வரவே இல்லை. அந்த மேப்பை கூட பூஜை ரூம்ல செக் பண்ணும்போது இவங்க எல்லாம் பர்ஸை வெளியில போட்டு போனாங்கல்ல, அந்த பர்சுக்குள்ள மேப்பை வரைஞ்சு அந்த மேப்பை உள்ள வச்சுட்டு போனதும் அந்த மருமக தான். இந்த உண்மை இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. அருமையில அடுத்து என்ன, வழக்கம் போல நம்ம மொபைலுக்கு டிரான்ஸ்பர் தான், வேற ஏரியாவுக்கு டிரான்ஸ்பர் போட்டாங்களாம். சோ தான் ஐடி அதிகாரிகளுக்கு குட் பை சொல்லிட்டு பொண்டாட்டியோட அடுத்த ரைடுக்காக அடுத்த ஏரியாவை தேடி புறப்பட்டு போகிறார். டிரான்ஸ்பர் ஆர்டரோட போகிறார். நல்லா இருந்ததுல, வேற ஒரு நல்ல சிறப்பான படத்தோட மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.